ஃபுல் ஃபோக்கஸும் இந்த எதிர்க்கட்சிங்கிற ஏடிஎம்கேவே எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க அந்த ஃபோக்கஸ்லயே இல்ல. ஃபுல்லா அண்ணாமலை தான் எங்க பார்த்தாலும் ஏதாவது இன்டர்வியூ இல்ல ஏதாவது ஒரு சர்ச்சை அது இதுன்னு நியூஸ்ல அவரே தான் வந்துட்டு இருந்தாரு. ஸோ இப்ப வந்து அது டேர்ன் ஆயிடுச்சு. இப்ப வந்து எதா இருந்தாலும் தாவேக்கா எந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் இதைத்தான் எடுத்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எல்லா விவாதத்திலயும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை எவ்வளவு ஓட்டுல தோத்தா? 1.5 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறேன். 1 lakh plus ஆகும். கரெக்டான இது வேணும்னா கார்த்திக் ரகுமான்ட்ட தான் கேட்கணும் எவ்வளவு ஓட்டுல தோத்தான் அப்படின்னு. ஆனா அதுவே இல்ல அவன் இல்ல ஏடிஎம்கே வேற ஏதாவது கட்சியில இருந்தா அவன் வின் பண்ணிருப்பான். சரி, 27ஆம் தேதி மாநாடு. ரொம்ப ஆமா. என்ன சொல்றது, ஃபிங்கர்ஸ் கிராஸ், ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்குது. தளபதியுடைய ஸ்பீச், அதுல என்ன டோன் அண்ட் டெனோர்ல இருக்க போகுது, கொள்கை பிரகடன மாநாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி ப்ரோ சில விமர்சனங்களையும் நேத்து நான் அட்ரஸ் வந்த பண்ணுவாரு. லெட்டர் ஒவ்வொரு லைனு ஒவ்வொரு வார்த்தையை நான் எனக்கு வந்து தளபதியோட குரல் தான் ப்ரோ ஒழிச்சுது என் மனசுக்குள்ள. சொல்லு, எப்படி ஒழிச்சுது சொல்லு பாப்போம். என்னென்ன அந்த வார்த்தையெல்லாம் உனக்கு ஒவ்வொரு பிடிச்சது? லைன் அவரோட ஆக உட்கருத்து, அவர் எங்க வந்து அந்த பாஸ் கொடுப்பாரு, எங்க வந்து அந்த குரலை நெடுத்துவாரு குறைப்பாரு, ஒரு அப்படிதான் 2 bro லைனை எனக்கு சொல்லி காட்டேன், நீ பேசிக்கிட்டே தான் 2 லைன் சொல்லு எப்படின்னு சொல்லி. ஆனா வாண்ணா இது 2 சிப் எடுத்துட்டு வரணும் வீசாலை நடக்க. என் அண்ணன் என் வெற்றிக்காலை தளபதி மாறும். அந்த லாஸ்ட் லைன் என் கூஸ் நெஞ்சில் பம்ப்ஸ் கொடுத்துச்சு bro எனக்கு. குடியிருக்கும் ரேவந்த் ப்ரோ வேணாம் ப்ளீஸ். ப்ரோ ஏன்டா என் மிமிக்ரி இத்தனைக்கு வந்து டேலண்ட போட்டு இந்தியாவில் எனக்கு வந்து நசுக்கிறீங்க. ஓட்டே இல்ல. மிமிக்ரி நான் வந்து டேலண்ட் மத்த 2 ஆக்டரை மாசமா வச்சு கேட்டுட்டு பண்ணு. இருக்கேன். வடக்கம் தனியா பேசிட்டு இருக்கா, இருங்கடா. இல்ல ப்ரோ, நான் வந்து 2 மாசமா கேட்டுட்டு இருக்கேன், எப்போ வந்து என்ஆர்ஐ மெம்பர்ஷிப் டிவிக்கு ஓபன் பண்ணுவீங்கன்னு. இன்னைக்கு கூட கேட்டா வந்து ஆனந்த் அண்ணா தொடர் மூலியமா, அவர் இந்த பூமி பூஜை இருந்ததுனால இன்னும் சொல்ல பதில். நான் மிகப்பெரிய பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அயலகா இருக்கேன் ப்ரோ. நீலாம் இது பண்ணுவாங்க. வடக்கா நீலாம் ரொம்ப முக்கியமான ஆளு. நீலாம் வந்து இது ப்ரோ பண்ணிடணும் கொஞ்சம். என்ஆர்ஐஸ் நம்ம என்ன பண்றது? சையதுக்கு தான் அந்த எனக்கு பொறுப்பு வந்து வரும். இந்தியால சையது ஓட்டே பிரிச்சு இல்ல ப்ரோ. கொடுப்பாரு, உனக்கு கவலைப்படாத. இங்க வேற இந்தியால ஓட்டே எப்படி நான் இல்லைன்ற ஆதரவு அப்புறம் நீ என்ன கொடுப்பேன் ஏற்ப? தளபதிக்கு? இல்ல ஆக்சுவலி என்ஆர்ஐ விங்குங்கிறது நம்மளுடைய கட்சியுடைய கொள்கைகள் இங்க வந்து இது பண்றது, அஃப்கோர்ஸ் ப்ரோ. ப்ரோ இப்போ நலத்திட்டங்கள். டிஎம்கேக்கு, காங்கிரஸ்க்கு, பிஜேபிக்கு எல்லாருக்குமே என்ஆர்ஐ விங் இருக்கு. அந்த மாதிரி ஒய் ஷுட் இல்லடா we have அவங்க a wing? என்ஆர்ஐ விங்க இருக்கோம்டா. இல்லடா ஆனா அவனுக்கு வந்து இந்தியன் ஓட்டர்ஸா இருப்பானுங்க. உனக்கு புரியுதா? ஆமா, நீ ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸா தேவையில்ல ப்ரோ. இல்லாட்டி என்ஆர்ஐ நானே நம்ம நான் கட்சிக்கு ரெசிடென்ட் வந்து இந்தியன் தான்டா. கட்சியோட பிரின்சிபல்ஸ்க்கு நான் ஆதரவு ரெசிடென்ஸ் கொடுக்கணும். இந்தியனே, ஆனா வந்துட்டு இது இருக்கும், நான் ரெசிடென்ட் இந்தியன் தான். பட் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸா நான் இருக்கக்கூடிய இந்தியனே இல்ல என்ஆர்ஐ ப்ரோ. இருக்காங்க. ஆமாமா, நீ இந்தியன் இல்ல, பாஸ்போர்ட்டை மாத்திட்ட. பட் ஸ்டில் வந்து நீ வந்து மத்த மக்களுக்கு வந்து பரப்புரைகள் நான் செய்யறது நல்லா இருக்கு. தமிழன்ற உணர்வு இருக்கு எனக்குள்ள. சூப்பர்ரா வடக்கா. வெல்கம். அடே வரும் எங்க இங்க மாமி வடக்கன். வச்சிருக்க? இந்த மாமி இதெல்லாம் அந்த கொடுப்பாங்க. உணர்வு எங்க வச்சிருக்க? நெஞ்சில ரேவந்த். வச்சிருக்கேன், என் உணர்வுல வச்சிருக்கேன். சூப்பர்ரா. தளபதிக்கு சரி, இது என்னமோ சொல்ல நினைச்சேன் வடக்கா. சொல்லு, நேத்து லெட்டர்ல ஒண்ணு டக்குன்னு வந்துட்டு இது பண்ண எனக்கு ரொம்ப ஒவ்வொரு லைனுமே அட்டென்ஷன் கொடுத்த. தளபதி கடைசியில அந்த சாலை வெற்றி சாலையாய் மாறும். அது அப்படி எனக்கு அப்படி ஒவ்வொரு லைனும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன வெற்றி கேள்வி கேட்க நிச்சயம். போறோம், வெறி அப்படி எனக்கு வருது அப்படியே சார் goose அந்த bumps மாதிரியா? நரம்பு புடைக்குது எனக்கு. அண்ணே கொஞ்சம் அவனை சரி, மியூட்ல மாநாட்டுக்கு போடா. வருவியா? நானே மியூட்ல போட்டுக்கிட்டேன். அவன் மாநாட்டுக்கு இந்தியாவுக்கே வர மாட்டான், இதுல மாநாட்டுக்கு வருவானா? வடக்கா, இப்ப நீ ரேவந்த் இந்தியாவுக்கு பத்தியா? வரதா நீ விசா எடுத்து தான் வரணுமோ? இல்லையே. ஆமா ப்ரோ, இந்தியா விசா இல்ல எனக்கு. இங்க இங்க எந்த ஊர் உனக்கு தமிழ்நாட்டுல? திருச்சி. திருச்சி. ஓகே. எவ்வளவு நாள் ஆச்சு அங்க செட்டில் ஆவீங்க யூஎஸ்ல? பல வருஷங்கள். ஓகே. எப்படி நல்லா போய்கிட்டு இருக்குதா? இல்ல பல வருஷம் எப்படிடா? சிறப்பா இப்ப போயிட்டு வேலைக்கார இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டியா? நான் தான் இருக்கேன், பம்பிள், டிண்டர் எல்லாமே. வாழ்றாடா. இல்ல சையத் ப்ரோ, நம்ம ஒரு நாள் பேசுற ஞாபகம் இருக்கா இந்த பிரிவோம் சந்திப்போம், அதாவது ஆனந்த தாண்டவம் படத்தை பத்தி? ஞாபகம் இருக்கா ஆமா, உங்களுக்கு? ஏதோ சொல்லிட்டு இருந்த. ஆமா. அந்த ஆனந்த தாண்டவம் சுஜாதா எழுதின ஒரு நாவல், பிரிவோம் சந்திப்போம்ன்றது. அது என்ன ஆச்சுன்னா வந்து, நான் ஒரு பம்பிள் ஒரு மேட்ச் ஆச்சு, ஒரு டோலி. அவ வந்து வேணாண்டா சொல்றா, வடக்கா, உன் பர்சனல் கதை இங்க சொல்லிட்டு இருக்காத. நான் போயிட்டு மாமி நான் போயிட்டு பொறுமையா இல்ல வரேன். பரவாயில்ல, நீங்க போர் பேசிட்டு அடிக்கும்னு இருங்க. அதான் இருக்காதீங்களா? வச்சுக்கலாம். அது அன்னெசரி ரேவந்த் எல்லாம் கண்டென்ட் கிளம்ப கோச்சுட்டு கிளம்புறான் பாருங்க. நானே மியூட் பர்சனல்ரா, போட்டேன். அது உன் பர்சனல் நானே மேட்டர். மியூட் போட்டேன். சரி. ஓகே, நோ இஷ்யூஸ். அது கொஞ்சம் ஹார்ஷா சொல்லாதீங்க பாப்போம், நீங்க நிதானமா சொல்லுங்க.
ஆமா ஆமா நான் எதுவுமே சொல்லல, நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரேன்னு. சரி செய்யுது டீ குடிச்சா இந்த சொல்லுங்க. மாநாட்டுல இருடா. மாநாட்டுல எப்படி அண்ணன் அடிச்சாடுவாரா இல்ல அடிச்சுதான் ஆடுவார் நிச்சயமா, சந்தேகமே இல்லை. டோன் அண்ட் டெனோர்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும், ஏறி ஆடுவாரு, சவுண்டா தான் இருக்கும். அடிச்சுதான் இறங்கி ஆடுவார். அடிப்பாப்ல. பயங்கரமா வீட்டுல இருக்கும் கொஞ்ச நேரம் ஸ்பீச். நல்லா இருக்கும் எனக்கே பாருங்க, ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டா ஓப்பனா இருக்கும். ஏன்னா இவ்ளோ வரும்போது டேரக்டா ஓப்பனா அடிச்சாதான் நமக்கு அடுத்த 1 இயருக்கு நமக்கு அண்ணா மைலேஜ். நேத்து அந்த அறிக்கையில அந்த பாயிண்ட் நடுவுல வந்து பாயிண்ட் அதெல்லாம் வந்து ஓப்பனா வந்து கலாச்சி தள்ளிருக்காருண்ணா அவரு அந்த அறிக்கையில. அந்த பாயிண்ட் பிடிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு இது கண்டென்ட் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் என்ன அக்ரெசிவா சொல்றேன், இருக்கு. இதுக்கப்புறம் இருக்க போறது ஒரு படம் தான். ஓகேவா, நமக்கு அதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. Do they know what is politics? அடி வயித்துல கைய வச்சிட வேண்டியதுதான் டேரக்டா. ஆமா ஆமா இந்த அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா அவரும் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணல. என்னன்னா என்ன அவ்வளவுதான். உதயநிதி அப்படிதான் இருந்திருக்காரு. இது வந்து உதயநிதி மட்டும் டார்கெட் பண்றது இல்ல, இட்ஸ் அபவுட் த கழகம், அவ்வளவுதான். எடுத்தவரும் அவரு முதல்ல இதுல பேத்துடலான்ற மாநாட்டிலேயே இதெல்லாம் வேணாம், வேஸ்ட். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்டிவா வந்து மக்களான இது அதெல்லாம் வேஸ்ட். அவங்க எப்படி அவங்க அதெல்லாம் பாக்குறாங்களா? இல்ல, அவங்க வந்து ரொம்ப ஹாஷா தான் இறங்குறாங்க. டெய்லியும் ஒரு ஃபேக் ப்ரொமோட்டோட இறங்குறாங்க. இதை வச்சே நம்ம ஆரம்பிப்போம், எடுத்து அடிச்சிடணும்ன்ற நானு. ஃபர்ஸ்ட் பாலே 6 ப்ரோ போயிடணும். எனக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இவர் வந்து ஆர்ட்ஸ் பாலிடிக்ஸ் எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். எடுக்கணும்டா. சம்டைம்ஸ் நீ பாலிடிக்ஸ்ல பாயிண்டா இல்ல பாயிண்டா பேசிட்டு அவரோட நோக்கம் என்ன, ஒருத்தனை கடிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்காது எனக்கு தெரிஞ்ச தளபதி எல்லாம். அவரோட நோக்கம் வந்து நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு கடிக்கணும்னு தேவையான சொல்ல தேவையில்லடா. விஷயங்களை இப்போ இல்ல பேரே இல்ல நான் எடுக்காம சொல்லிடுறேன். பேரே எடுக்காம இருக்கிறதுக்கும் பேர் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதா? ஆமா நீ ஆமா பேர் பேர் எடுக்க சொல்லி வேணாம், ஆடுறது. திமுகன்னு சொன்னாலே போதும். அங்க நீ வந்து ஒருத்தர் நேம் இல்ல கால் பண்ண வேணாம். ரேவந்த், அரசியல் களம் வந்துட்டு இப்ப நீ வந்து சாஃப்ட் பாலிடிக்ஸ் இப்ப பண்ண முடியாது ரேவந்த். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற இதெல்லாம் பண்ண முடியாது. என்னுடைய விஷன் இது, என்னுடைய விஷன் இதெல்லாம் தான் ஏற்கனவே பல கட்சிகள் இங்க தத்துவமா வச்சிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு கேள்வி வரும்போது என்ன செய்வா, செஞ்சாங்களா அப்படின்னு வரும். அப்ப எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டாங்க, சறுக்குனாங்க, தவறுனாங்க, செய்யல, ஏமாத்துனாங்க அப்படிங்கறது நீ சொல்ல வரும். ஆட்டோமேட்டிக்கா அது அதுக்கு பதில் விமர்சனம் அங்கேயே வந்துடும். ஆட்டோமேட்டிக்கலா இட் வில் லீட் யூ டு இதுதான் ஆர்ட்ஸ் வார்த்தை போர்கள் தான் இது கொண்டு போய் நிற்குங்க. அமைதியா பண்ண முடியாது அரசியல் வந்து. இட் வில் பி லைக் திஸ். இன்னைக்கு என்ன நிறைய பேனர் இருக்கு, அண்ணாவோட பேனர், முதல் மாநாடு பேனர் நிறைய வச்சிருக்காங்க எந்த சென்னையில. ஏரியால? நான் இப்ப ஆபீஸ்ல இருந்து இங்க ஈவாட் ஸ்கூல் புருஷாக்கம் வந்துட்டு இருக்கேன் ஒரு வேலையா. வீடியோ எடு, வர வழியில வீடியோ எடு. வில்லிவாக்கம் கிராஸ் பண்ணிட்டேன், இப்ப புருஷாக்கம் கிட்ட வந்துட்டேன். வீடியோ எடாண்டா. வீடியோவா ரிட்டர்ன் போகும்போது வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் முதல் மாநாடு பேனர் தான் வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப அதானே நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட் மேஜர் ஹேப்பனிங் வந்து அதுதானே. முதல் மாநாட ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய மக்கள் படை வரும், மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து விட்னஸ் பண்ணுவோம். ஆனா மக்கள் படை உண்மையாலுமே வரணும் விஜய்க்கு. ஒண்ணுமே இல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எலைட் குரூப் தான் இவங்க. அது என்ன விஜய் பாதி பேரு தளபதின்னு சொல்லி பழகு. அட மயிறு கம்னிரா, அத புஷி ஆனந்த் மாதிரி பேசாதடா. ஏய் வர வர நான் வடக்கமே இல்லடா ரேவந்த் உனக்கு. இதெல்லாம் நீ இப்பெல்லாம் பேசணும், நீ பேசவே நீ கூடாது. பிரைவேட்ல பேசணும். இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. உட்கார்ந்து நம்ம ஜெனரலா பேசுறதா. நீ சொல்லு. என் ஃப்ரெண்ட் இந்த எலைட் குரூப்னே அவங்களே வந்து மாநாடுக்கு மாமி நானும் வரேன், அந்த கார் ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னடா ப்ராசஸ்? அது சீக்கிரம் கேட்டு சொல்லுங்கண்ணே. அவன் பேரு நானே அவனை தளபதி பேர் கொண்டவன் தான் கூப்பிடுவேன். சீரியஸா சொல்றேன். அதெல்லாம் உன் விருப்பம். நீ அதை பண்ணி எல்லாரும் அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் பேச முடியாது. நான்லாம் உடல் மண்ணுக்கு உயிர் தளபதிக்கு தான் ப்ரோ. டேய் அவரை நான் ஒரு நிமிஷம்டா நான் சொல்றேன் பாருடா. ஓ உண்மையாலுமே நான்லாம் வந்து அவரை வந்து நம்ம வீட்டுல ஒரு ஆளை தான் பாக்குறேன்டா. நான் வந்து ரொம்ப அவரை வந்து நான் வந்து ரொம்ப இதெல்லாம் நம்ம வீட்டுல ஒருத்தவங்களை நம்ம எப்படி பாட்டேன் அவள்தான் பாட்டேன். ரெண்டு பேரும் இப்போ உண்மையாலுமே நீ என்ன சொல்றது, ஒரு கட்சிக்காக வந்தாதான் நீ வந்து தலைவன் நீ சொல்லி சுத்தலாம். நான்லாம் அவரை உண்மையாலுமே என் வீட்டுல ஒருத்தரா பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நான் ஐ டோன்ட் கேர் வாட் அதர் சே. திடீர்னு உதயநிதி மாதிரி இங்கிலீஷ் பேசுற. ஏன் ப்ரோ? வில் சி
ஓடினாரு எனக்கு அவரு. மட்டும் தமிழ்நாட்டுல ஓட்டு இருந்திருக்கட்டும், அவ்வளவுதான் செத்திங்க எல்லாரும். ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டிருப்பேன். அதே இல்லையே எனக்கு. அது இருந்திருந்தா வேறதான். நீங்க நடக்கிறதே நீ வேற. தமிழ்நாட்டுல பாஸ்போர்ட்டை எனக்கு கிழிச்சு தெரிஞ்சு போட்டு வந்துடுறாங்க. வடக்கு நீ எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டா வர முடியாது. இங்க வந்து கிழிச்சு உட்கார போட்டுரு, வேண்டியதுதான். போக முடியாதுல. இங்க ஓட்டு அதெல்லாம் போடலாம்டா டே. டிஎம்கே எதுவும் இல்லையே. டிஎம்கே ஒழுங்கான ஓட்டு போட ஜெயிக்கிறானுங்க வருஷம். நாம ஒழுங்கான ஓட்டு போட்டு தான் ப்ரோ ஜெயிக்க போறோம். அது சந்தேகம் அது இல்லை. நம்ப ஸ்ரீ கணேஷ் பவன். சரி, லாஸ்டா ஒரு கருத்தை சொல்லி முடிக்கட்டா? சொல்லுடா மீண்டுமா வடக்கா சொல்லு. அதான் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு டோலியோட மேட்ச் ஆகி போனேன். டேய் 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 உன்னை சும்மா அடிச்சு வாய இருடா. வச்சிருவேன்டா. தேவையில்லாத பேசின்னு இருக்கடா வடக்கா. தேவையில்லாம மரியாதை பேசிட்டு அவ்வளவுதான், ஓரளவுதான் மரியாதை மாதிரிலாம் இங்க உட்காந்துட்டு. இல்ல, அவ பாப்பாத்தி அவ. டேய் 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 friend தூக்கி விடுறா. அண்ணா ஐயா அவனை ரிமூவ் இருக்காங்க. பண்ணி உன்ன ஓத்தா கண்டென்ட் தாய்லின்னு அவன் பிடிக்காரன். சரி வடக்கா, இங்க பாரு, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், ஓகேவா? இது வந்து ஜாதியை ஓகே வச்சு சார், குட் நைட். ஓகே, குட் நைட். நானே பாப்பாத்தி டிஸ்னர் பாப்பன் போறேன். நூலு இந்த இதெல்லாம் யாரும் பேச கீழே வேணாம், ஓகேவா? கீழே கிளம்புடா இல்ல நம்ம வடக்கா. இல்ல நானே நம்ம இந்த டிஸ்னர் மாதிரி போறேன். இல்ல நம்ம வேற எந்த ஜாதியும் சொன்னோம்னா நம்ம கேஸ் போட்டு உள்ள உட்கார வச்சிருவாங்க, ஓகேவா? இவங்க தப்பு ஓகே பண்ணியிருக்காங்க, சார், நிறைய நானே பேர் பண்ணியிருக்காங்க, போயிடுறேன். அதுக்காக அவங்கள நூலிபான் இதெல்லாம் நானும் உடன்பாடே இல்ல கிடையாது. கண்டிப்பா இப்ப நானே போயிடுறேன்ற. நீங்க ஏன் தூக்கணும்? நானே போயிரு போயிடுறேன். போயிரு ஆனா போயிரு, ரேவதி இன்னும் 10 தாய் செகண்ட் தான், வரைக்கும் 10 பேசுறேன். நானே செகண்ட் தான். போயிடுறேன் இப்போ. நீ போக மாட்ட, நானே அனுப்பிச்சு விட்டேன், போயிட்டு வா, பை. அக்க போட்டா சும்மா இருக்க மாட்டேன்றானுங்க. எல்லாம் இந்த சுரேஷ் மாமா தரக்க மாதிரி போட்டேன்னா சொல்லிட்டு படுக்க வேண்டியதுடா. எதுக்கு ஸ்பேஸ்க்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அது அப்படி கிடையாது ப்ரோ. 24 மணி நேரம் சரக்கு போட்டா என்ன பண்றது? இல்ல வடக்கு வீக்கெண்ட்ல இல்ல அவன் வீக் டேல எல்லாம் அடிக்க மாட்டான்டா, வீக்கெண்ட் மட்டும் தான். வீக்கெண்ட் மாநாடு பத்தி ஆனாலே சொல்லு. கம்பல்சரி மாநாட குடிப்போம். பத்தி சொல்லு. உன்னுடைய அது எதிர்பார்ப்பு என்ன? எப்படி இருக்கும்னு நீ ஆனா நினைக்கிற? எப்படி எனக்கு இருக்கணும்னு விரும்புற? இல்லண்ணே, நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் மாநாடு எதுவுமே அட்டன் பண்ணது கிடையாது. முன்ன பின்ன இதுதான் ஃபர்ஸ்ட்ன்றதே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்னொன்னு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனோட ஃபர்ஸ்ட். அவரும் ஒரு ஒரு ஆம்பிஷன், ஒரு ட்ரீமோட தான் இதுல வராரு. அதுல பார்ட்டிசிபேட் பண்றோன்றது ஐ எம் ஹாப்பி. அப்ப டெஃபினட்டா போறேன் இல்லையா? அது சந்தேகமே இல்ல. அவ்வளவுதான், போறேன். சரி, இது மாநாடு மேடை எப்படி அமைக்க போறாங்க? நார்மலா இருக்க மாதிரி இருக்குமா, இல்ல மக்களை சுத்தி வர மாதிரி இருக்குமா, இல்ல ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிற மாதிரி அது தெரியல இருக்குமா? ப்ரோ. இப்போ வரைக்கும் அது சம்பந்தமா அப்டேட் இல்ல. நேத்து சொன்னாரு ஒரு வீடியோல பாத்தீங்களா இல்லையா? நேத்து ஒரு அங்கிள் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு தான் வந்து இது பண்ண போறாரு போல, டிசைன் இன்ஜினியர் போல, ஐ மீன் அதுல வேலை செய்யறாரு போல. அவர் சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளவு 80 அடி 80 ஏதோ யாரோ தலைவர் போட்டோ எல்லாம் வைக்கிறாங்களா கொள்கை ம். வெளியில தலைவர்கள். இருந்து உள்ள வரும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த செங்கோட்டை இருக்குல்ல, சென்ட் ஜார்ஜ் கோட்டையா? புரியல. சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அதோட இது இது அதுல வந்து நம்மால் வந்து எழுதுற மாதிரி அதெல்லாம் இருக்கா? இது இது ஏதோ ஒரு சேனல்ல போட்டிருப்பாங்க, தந்தி சேனலா புதிய தலைமுறையோ, ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுதான் போட்டாங்க, பார்த்தேன். அவங்க அங்க வேலை தலைவர்களோட செஞ்சுட்டு கட் அவுட் இந்த மாதிரி அப்படின்னா அவரு முன்னாடி சொன்ன மாதிரிதான் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இவங்களோட கட் அவுட் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். ஆமா கட் அவுட்லாம் எனக்கு தெரிஞ்சு மக்கள் இருக்க இடத்துல கட் அவுட் வைக்கிறது கொஞ்சம் வெளியில தான் அந்த இது. இல்ல ப்ரோ, வெளியில ப்ரோ, அவுட்ரு. ஏன்னா இவனுக்கு வேணும்ட்டே வருவானுங்க, 20 பேர் வருவானுங்க, வெட்டுவானுங்க அதை. இல்ல அவுட்ரு ப்ரோ, உள்ள கிடையாது. அந்த நம்ம உள்ள என்ட்ரு ஆகும் பாருங்க. அப்பா என்ன இன்னைக்கு ஆட்டோல கூட சர்க்கார்ல வர மாநாடு அந்த டிசைன்ல இருக்குமா? அப்படிதான் இருக்கும். அவுட்டர்ல வந்து அந்த பேனர் எல்லாம் வச்சுட்டு உள்ள வந்து எம்டி ஸ்பேஸ், மக்கள் உட்கார்ற மாதிரி. அதே மாதிரி எங்க ட்ரெயின் ட்ராக் ஒட்டியே இருக்குல்ல, அந்த 200 மீட்டருக்கு ஃபுல்லா இது ஸ்டேஜ் ஸ்டார்டிங்கும் ஸ்டேஜ் எண்டிங்லயும் இந்த சைடு 200 மீட்டரு, அந்த சைடு 200 மீட்டரு இது போட சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் வேலி, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொடெக்ஷன் வேலி, 2 வேலி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிணறு வந்து நம்ம மாநாட்டு இடத்துல வந்து ஒண்ணுதான் இருக்கா, அந்த பார்க்கிங் இடத்துல இருக்கா 5 பார் இருக்கா. அத வந்து இரும்பு இத வச்சு கம்ப்ளீட்டா சிமெண்டோட போட்டு லாக் பண்ண சொல்லியிருக்காரா. இவங்க முதல் வந்துட்டு கட்டை யூஸ் பண்றோம்னு தான் சொன்னாங்களாம். கட்டை எல்லாம் போடக்கூடாது, நீங்க எனக்கு கம்பி வச்சு கட்டி
பயங்கர பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. 1500 அடியா செய்யுது ப்ரோ, 1.5 கிலோமீட்டர் நீளமா செய்யுது ப்ரோ. அப்படியா? 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு உள்ளுக்கு அந்த இது ஆமா, மட்டுமே போகுது. ஸ்டேஜ்ல இருந்து லாஸ்ட் சீட்டட் பர்சன் வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பாங்களாம். அதுவும் ஏய் வந்து இது சொல்லியிருக்காரு, 1.5 நிறைய கிலோமீட்டரா? எல்இடி சேர்க்கணும். ஆமா, ஆமா அதான் ஆமா ஆனா ஆமா இல்ல 1500 தெரியாது தெரியாது. நான் தப்பா அதுவும் சொல்றேன்னா இல்ல 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டரா? ஐயோ, இது ரெக்கார்ட் ஆகி ஆமா. சென்டர்ல 1000 இருந்து ஏ மீட்டர்னா 1 ஆமாடா, 100 கிலோமீட்டர். மீட்டர்னா ஆமாடா 100 மீட்டரு இன்டூ 10 வந்து 1 கிலோமீட்டர். 1500 மீட்டர் ஸ்டேஜ்ல இருந்து லாஸ்ட் 1.5 சீட்டட். கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படின்னா அப்ப தலைவர் வந்து சின்னதால எல்லா அதுக்கு இதுல எல்இடி வச்சிருப்பாப்லையா? எல்இடி எல்இடி வைக்க சொல்லியிருக்காராம். சரி. ஒரு 200 மீட்டருக்கும் ஒரு எல்இடி வைக்க சொல்லியிருக்காராம். கடைசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விசிபிலிட்டி இல்லாம போயிருமே. ஆமா, ஸ்பீக்கர்ஸ் எல்இடி வைக்க வச்சிருவாங்க, சொல்லியிருக்காரு. எல்இடியே வைக்கணும், வச்சாதான். ஃபுல்லா சவுண்ட் சிஸ்டமும் அது எல்இடியும் ஃபுல்லா வைக்க சொல்லிட்டாரு. 150 ஜெனரேட்டர் டிப்ளாய் பண்ண சொல்லியிருக்காராம். 150 ஜெனரேட்டர் ஆக்சுவலி. இல்லடா, நீ சொல்றது வந்து உள்ள எக்ஸ்டீரியர்லயும் வந்து அந்த மொத்தம் வந்து அந்த பார்க்கிங்ல இருந்து இங்க வருது. பார்க்கிங்ல இருந்து இங்க வரதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஆனே. அதே 2 மாதிரி கிலோமீட்டரும் லைட் போட்டு வைக்கணுமா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா லைட் போட்டு ப்ராப்பரா இருக்கணுமா முக்கியமான சொல்லியிருக்காரா. விஷயம் சொல்லியிருக்காரு வந்து, எந்த வயரிங்குமே தரையில போகவே கூடாது. எல்லா வயரிங்குமே தலைக்கு மேலதான் இருக்கணும். எந்த வயரும் தரையில இருக்கக்கூடாது, கால் படுற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே வந்துட்டு வயரிங் மேலதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர், ஓ த டாப். அதே மாதிரி எமர்ஜென்சி எவாக்குவேஷன் வழி செட் பண்ண சொல்லியிருக்காராம். பெண்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாமே தனியா, ரெஸ்ட் ரூம் எல்லாம் பக்காவா செட் பண்ண சொல்லியிருக்காரு போல. அப்புறம் வந்து இல்ல ஜென்ஸுக்கும் ரெஸ்ட் ரூம் வைக்க சொல்லியிருக்காரு, லேடிஸ்க்கும் அது லேடிஸ்க்கும் தனியா வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற மாதிரி தனியா வச்சு சொல்லியிருக்காரு போல. மாநாடு மேடை ரெண்டு ஆப்போசிட் இதுல இருக்கணும் பெட்டர். அது ரெஸ்ட் ரூம் வந்து உமன்ஸ்க்கு ஒரு சைடுனா ஜென்ஸுக்கு இன்னொரு சைடுல அப்படி வைக்க கூடாதுன்னு, இந்த கார்னர்லயும் அந்த கார்னர்லயும் வச்சு விட்டுறணும். ஏன்னா 1.5 கிலோமீட்டர் இப்போ பின்னாடி இருந்து நடந்து வர லேடிஸும் வந்து 1.5 கிலோமீட்டர் எல்லாம் நடக்கிறது கஷ்டம். நம்ம ஜென்ஸுமே மறுபடியும் ஒரு யூரின் போறதுக்கு 1.5 கிலோமீட்டர் எல்லாம் போயிட்டு வர்றது கஷ்டம் தான். என்ன பண்ணோம்னா 4 கார்னர்லயும் சென்ட்ரல்லயும் ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிடணும், லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே. 1.5 கிலோமீட்டர்னா கண்ணு எவ்வளவு தூரம்டா பார்க்க முடியும்? ஐசைட் நேரா பார்த்தோம்னா ஒரு 500 மீட்டர் 500 மீட்டர் வந்துட்டு உனக்கு ஓரளவு விசிபிளா இருக்கும்டா. 500 மீட்டர்லயே வந்துட்டு மங்கிரும். ரொம்ப பெரிய ஆப்ஜெக்டா இருந்தாதான் வந்துட்டு உனக்கு ஸ்டேஜ் தெரியும். ஸ்டேஜ் தெரியும். அதே மாதிரி அது கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கணும். ஓகேவா? பிளாட்டா இருந்ததுனால ஒண்ணுமே இருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் எலிவேட்டடா இருந்தா பயங்கரமான ஸ்டேஜ் தான். 60க்கு என்னமோ சொல்லியிருந்தான். 60 அடி வந்துட்டு அகலமா, நீளம் எவ்வளவு அடின்னு தெரியல. எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஸ்டேஜ்ல தளபதி கூட அமர்றதுக்கு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் போல சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு அது இன்னொரு பாயிண்ட், நீ சச்சின் நீ 500 மீட்டருக்கே உனக்கு வந்து அவ்வளவு எல்இடிஸ் தேவை வருது. நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் கூட வச்சுப்போம், நம்ம 1.5 கூட போத்தாவில்ல. 1 கிலோமீட்டர்னா நம்மளுக்கு எல்இடி எவ்வளவு தேவைப்படும்? ஃபுல்லா வச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு லைனா எல்இடிஸ். எல்இடி கன்ஃபார்மா நிறைய அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, கண்டிப்பா விசிபிலிட்டி இருக்காது, எல்இடி தான் வைப்பாங்க. இன்னொன்னு நம்மளும் சீக்கிரம் போனாதான் சேஃபர்ரா சச்சின். ஆமா. அப்புறம் கொஞ்சமாச்சு இல்ல 500 நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டைய ரெடி பண்ண சொல்லியிருக்காராம் என்ட்ரன்ஸ்க்கு. அது சொல்லிட்டேன். சென்ட் ஜார்ஜ் இப்போ ஒரு மாநாடு நடத்தினால அது எவ்வளவு பேர்? அதெல்லாம் என்ன, அதெல்லாம் சின்னதுண்ணே, அதெல்லாம் என்னண்ணே 5000 பேரோ 5000 பேர் என்னமோ 9 ஏக்கருக்கு நடத்தினாரு போல. நம்ம 9 ஏக்கர் தான் சின்னது. சையத் டிஎம் பாரு. அப்பா காலையிலேயே கரூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் பயங்கரமான நியூஸோட இறங்கிருக்காங்க. ப்ரோ பார்த்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேனே அதுக்கு. ஓகே. என்ன போட்டிருக்காங்க? ஒருத்தன் மேல கேஸ் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அதுல. நிச்சயமா இருக்கு ப்ரோ. சொல்லு.
இல்ல ஒருத்தர் மேல ஏதோ கேஸ் இருந்துச்சுடா. அவன் வந்துட்டு தாவேக்கான்னு நியூஸ் போட்டானுங்க. அதுக்கு வந்துட்டு மாவட்ட தலைவர் வந்துட்டு இவனுக்கு எந்த விதமான பொறுப்பும் தாவேக்காலையும் சரி விஜய் மக்கள் இயக்கத்திலையும் வழங்கப்படலன்னு சொன்னான். அதோட அவனோட போட்டோ திமுக குள்ள இருக்கிற மாதிரி திமுக கருணாநிதி சமாதியில இருக்கிற போட்டோ எல்லாம் எடுத்துட்டானுங்க பசங்க. உடனே தூக்கிடுறானுங்க. இதெல்லாம் வேற யார்ட்டையாவது செல்லுபடி ஆகும், இங்க செல்லுபடி ஆகுமா? நீ 100 கோட் பண்ணுவான் அந்த போட்டோ வச்சு, உடனே அந்த இஷ்யூ டெலீட் அந்த பண்ண இஷ்யூவை வேண்டியதான். சேச்சுரேட் பண்ணி. அப்புறம் நீங்க ஆமா இப்படிதான் கொடி பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு வந்துட்டு உதயநிதி கொடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி டிஎம்கே ஐடி விங்கே ஒண்ணு போட்டுச்சு. கடைசியில என்னாச்சு? 700 டெலீட் பண்ண கோட்டு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. லைக்கை விட குவாட்ஸ் அதிகமா போச்சு. 200 லைக் 700 கோட்டு போச்சு. ரோட்ல அடிச்சு கடிச்சு கொதறிட்டானுங்க வச்சு. நீலாம் இப்பதான் உனக்கு கொடிய ஞாபகப்படுத்துற நேரமா? இது ஏன் கொடியை மறந்துட்டாங்களா? 75 வருஷம் கழிச்சு கொடி அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப பாவம் அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகி போச்சு திமுக காரங்களுக்கு. திமுகனாலே வர ஒரு என்னடா எல்லாம் என்னடா கொல்ல பிடிச்சு பாக்குறீங்க. ஃப்ராடுக்கார பேரு. எப்படி இருந்த ஆளுங்க தெரியும்ல ஒரு காலத்துல. திருடனுங்க, ஃப்ராடு, ஃபோர்ஜரி எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. ஆனா எனக்கு இதுதானே புரியாது. அவங்க ஏங்க பிரியாணிக்கும் அவங்களுக்கு என்னதானே அவங்களுக்கு சோத்துக்கு செத்தவன்டா அவனுங்க. பிரியாணினாலே அவங்க போய் சண்டை போடுறாங்கண்ணே. சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அது சண்டை போட்டு எவனும் சாப்பிட விடாம பண்ணி விட்டுறாங்கண்ணே. திராவிட மாடல் அதான் ஆட்சியில வந்துட்டு திராவிட மாடல்லாம் அப்படிதான். காஞ்சு போயிருக்கானுங்கடா, அது என்னன்னா அப்படிதான் இருப்பானுங்க. இல்ல உண்மையான தொண்டர்களா இருந்தா பரவாயில்ல. இவங்க வந்து எல்லாருமே வந்து காசு கொடுத்து கூட்டு வர ஆட்கள் தான். புரியுதா இல்லையா? கூலிப்படை. ரெண்ட்டுக்கு எடுக்கிறது தான். ஓகேயா? கூலிப்படைங்கிறது தப்பா போயிரும். என்ன இணைய கூலிப்படை. கூலிப்படைங்கிறது வந்துட்டு இணைய கூலிப்படை தான் வந்து சரியான வார்த்தை. அவன் பாவம். இப்ப நீங்க வந்து 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ அதுல அந்த இடத்துல உனக்கு பிரியாணி மிஸ் ஆச்சுன்னா அது அவன் கட்சி ஒழுங்கு. இப்ப நம்ம அண்ணன் சொல்றாருல, எந்த இதுவும் வந்துடக்கூடாது, பொறுப்பான ஆள், இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா நீ எனக்கு ஒரு நாள் பே பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். என்னுடைய பிரசன்ஸ் தான் காட்ட முடியும், என் கேரக்டர் எல்லாம் உன்னால மாத்த முடியாது. For your rent, you will have my presence, that's all my dear. உண்மைதான். என்னதான் கழுவி கொண்டு போய் உட்கார வச்சாலும் நான் பிச்சைக்காரன் தான்டா. ஒரு நாள் புக் பண்ணி கூட்டு போயிட்டு ஹோட்டலு பிரியாணி எல்லாம் கொடுத்து திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த சினி இன்சைடர் லவ் டுடே போட்டிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நேரா சொல்லி தொலையாம ஒன்ஸ் மோர் இல்ல, அது வேற ஏதோ ஒரு படத்துக்கு அந்த டைட்டில் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு தேங்க்ஸ் கார்டு வரும். சரியான டைட்டில் அது. நல்லா இருக்கும் படமும் சரி. பட் லவ் டுடே அளவுக்கு ஒன்ஸ் மோர் வந்து ஒரு ஜாலியான படம். பிளஸ் வந்து ஃபைனலா வந்துட்டு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு சிவாஜி சார். ஆனா ஒரு காலத்துல வந்து இல்லண்ணே, ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆர் படங்களோட டைட்டில் வந்து நம்ம ஜென்ரேஷன் ஆட்கள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வெறும் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் தவிர பெருசா யாருமே வந்து ரஜினியோட டைட்டில் யூஸ் பண்ணல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தளபதியோட டைட்டில்ஸ் வந்து மூவி டைட்டில்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லாத மனமும் சொல்லவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னமும் அது ரிலவெண்டான டைட்டிலா இருக்கு அதுக்கு. ஆனா பிரதீப் வந்து சூப்பரா அதை கையாண்டுட்டான்டா. இன்னொன்னு இப்ப துல்லாத மனமும் துள்ளும் டைட்டில் வச்சுட்டு ஒருத்தன் வந்து கேம் ஆட போறானா, அது ரொம்ப டிஃபிகல்ட்டானது, ரிஸ்கான ஃபேக்டர். லவ் டுடே வந்துட்டு நீ எந்த காலத்துலயும் எடுக்கலாம். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு கூட லவ் டுடே ஒன்ஸ் மோருமே உங்களுக்கு வேலிடான டைட்டில். இன்னமும் வேலிடான டைட்டில் தானே. ஆமா ஆமா ஆமா, ஒன்ஸ் மோருமே வந்து வேலிடானதுதான். உனக்கு துல்லாத மனமும் துள்ளும் வந்து பெரிய கேம், அது ரொம்ப டிஃபிகல்ட், ரிஸ்க் டாஸ்க். கொஞ்சம் பிசர் தட்டினா கூட படம் வந்து அடிச்சு விட்டுருவாங்க. கிளாசிக். அதுவும் பிரதீப் உண்மையாலுமே எடுத்துட்டான். நம்ம சும்மா எல்லாம் சொல்ல முடியாது, சூப்பரா எடுத்துட்டான். முதலுக்கு மரியாதையை வைக்கலாம், இப்பவும் வைக்கலாம். மக்காமிச்சி பிரச்சனைகளை ஆனந்து காருக்கு கொடி போட்ட மேனிக்குமா இருக்காருப்பா. ஒரு நாளைக்கு 10-15 கார் கொடி போடுறா. அப்படி he is the busiest man right now. Feel me. இப்ப நீ தளபதி எல்லாம் யோசிச்சு பாரு, ஒரு நாள்
அவருடைய ஷூஸ்ல நின்று நீ யோசிச்சு பாரு. ஆமா இந்த ஆமா பக்கம் படம் அதுக்கான கால் சீட்டை கொடுத்து ஃபைனலா இந்த ஒரு படத்தை மட்டும் இன்னொரு ஆமா. பக்கம் கட்சி சம்பந்தமா நிர்வாகிகளை சந்திக்கிறது, பேசுறது, அதுக்கான இது ஸ்ட்ராட்டஜிஸ்டோட உட்காந்து டிஸ்கஸ் பண்றது, இல்ல சார் மல்டிபிள் ப்ரோ, பர்சனாலிட்டி. எவ்வளவுதான் மிஸ்டர் ஆனந்த் மேல மாற்று கருத்து இருந்தா கூட தளபதி இல்லைனாலும் அங்க வேலை நடக்குது. அவர் இல்லைன்னா கட்சிக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்துட்டு ஃபீல்ட்ல இறங்கி இஸ் கைடிங்ன்றதெல்லாம் வந்துட்டு யார்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கறது? இப்போதைக்கு அவர் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் வெல். அதுல வந்துட்டு எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஏன்னா ஒரு பூமி பூஜைக்கு தளபதியின் இடத்துல இருந்து தான் அவர் பூமி பூஜை போட்டிருக்கா. அப்படி அதோட மேற்பார்வையிடணும், எந்த மிஸ்ஸிங்கும் இருக்கக்கூடாது. இப்போ அந்த அங்க எந்தெந்த தலைவர்களோட பதாகைகள் வரணுன்றதுல இருந்து எல்லாமே குஷியானதோட மேற்பார்வையில தானே நடக்கும். அதுல ஏதாவது ஒரு மிஸ்னா அது நம்ம பேர்ல தான் எழுதுவாங்க. இப்ப தளபதியை நம்புறாருன்னா அப்ப நம்மளும் அவரை நம்ப வேண்டியதுதான். அது ஆமாமா, அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? சரி, அதுலலாம் எனக்கு ஒரு பெரிய இது இல்லை. அரசியலா சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது சரி. விரைவில் இப்ப வரும் மாநாட்டுக்கு அப்புறம். விசிகா ஆனா அண்ணே மாநாட்டுல எனக்கு தெரிஞ்ச புஷியானதை தாண்டி மேனேஜும் பண்ண முடியாதுண்ணே இந்த மாதிரி ஒரு பண்ண crowd. முடியாது அதான் crowd. சொல்ல வந்தேன். இல்ல இவ்ளோ பெரிய பூஜை பாத்துக்கோயா, ஏதோ 15,000 பேரை கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போயிருக்காருல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. அந்த ஆளுக்கு பெரிய பேர்லாம் கிடையாது. நான் பால் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னே வெளியே தெரியும். பட் இவ்வளவு பெருசா ஆர்கனைஸ் பண்ணிருக்கும் போது நீங்க ஏன் யோசிக்கிறீங்க, ஏன் திங்க் பண்றீங்க எனக்கும் தெரியல பாதி பேர். இன்னொன்னு நம்ம சொல்லலாம், புஷியா இப்போ ஒருத்தன் வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கான், அதனால வந்து எங்க வார்டு கவுன்சிலரோட ஓட்டு கம்மிட்டு. அவர் நிக்கிற தொகுதியிலேயே எவ்வளவு ஓட்டு இருக்கோ அவ்வளவுதான் ஓட்டு போட முடியும். நீ அதுக்கிட்ட போயிட்டு ஊரையே கூட்டு வந்து அவரோட தொகுதியில ஓட்டு போட வைக்க முடியாது. இல்ல அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன். அவர் இன்னொன்னு மக்கள் அன்னைக்கு இயக்கத்தினுடைய அன்னைக்கு காலத்துல கிரெடிபிலிட்டியை வச்சுட்டு தான் வர்றாரு. ஒரு நிமிஷம் அவனுக்கு சொல்றேன் ரேவந்த். ம், அவர் ம், மக்கள் இயக்கத்துடைய கிரெடிபிலிட்டியும் அதை மேனேஜ் பண்ணியிருக்காரு, அதை வழிநடத்தி அதுக்கு அதுக்கு வந்து தலைமை இதுவா இருந்திருக்காரு அப்படிங்கிற கிரெடிபிலிட்டியில தான் அவர் வர்றாரு. அது அப்படிதான் பொறுப்பும். ம். அவர் எங்க நான் வந்து நான் எம்எல்ஏ இத்தனை பேரை நான் கேன்வாஸ் பண்ணியிருக்கேன், அத்தனை பேர் இது பண்ணியிருக்கேன், இவ்வளவு பெரிய தொகுதி அப்ப அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களா என்ன இப்ப யாரும்? ஏன் தேவையில்லாம அந்த விமர்சனம் வந்துட்டு வருது? எங்கேயாவது வந்துட்டு அவர் வந்து பெரிய பார்த்தோன்னு சொல்ற இவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு, அவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காருன்னு அவர் பொலிட்டீஷியனா ரொம்ப அவரை வந்துட்டு ஒரு ஃப்ரெஷரா தான் வந்து பாக்குறாங்க. மக்கள் இயக்கத்துடைய கிரெடிபிலிட்டி அவருக்கு இருக்குது. மக்கள் இயக்கத்தை வழி நடத்திருக்காரு, தொண்டர்களுக்கு பரிச்சயப்பட்டவர், எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு இதா இருக்கு, அரணா இருக்கக்கூடியவர், பிளஸ் அதுதானே ஹைலி அவரு வந்து கிரெடிபிள் பர்சன். இன்னைக்கு இன்னைக்கு அவரை நீங்க விமர்சனம் பண்ணலாம், இன்னைக்கு அவர் விமர்சனம் பண்ணலாம், எவ்வளவு பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் வேற வழி இல்ல, எங்களுக்கு அங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி கிட்ட சரண்டர் ஆகிற கேவலமான சூழ்நிலையில தான் திமுக இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிரெடிபிளான ஆட்கள் இல்ல, எல்லாம் பர்ச்சேஸ் செய்யப்பட்டவர்கள். அந்த ஓட்டை கேன்வாஸ் பண்ண இது பண்ணணும்னா நீங்களே உங்க வாயால சட்டசபையிலையும் சரி அந்த தொகுதியிலையும் சரி போய் முழங்குன உங்க வாயால கிளிகளையும் கிழிச்ச இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் கையில வச்சிருக்கேன்னு சொன்ன அந்த செந்தில் பாலாஜிய எவ்வளவு பெரிய குற்றப்பின்னணிகள் வந்தாலும் வேற வழி இல்லாம ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை, கேவலமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அதை விட என்ன இங்க மோசமான வேண்டி கிடக்குது? நீங்க எப்படி புஷி ஆனந்த விமர்சனம் பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா புஷி ஆனந்த பத்தி பேசுறதுக்கு? இதெல்லாம் காதுலயே விழுவாது செய்யுது. ஓகேவா? நம்ம ஃபேக்டா எடுத்து போட்டு ஸ்டாலினே அவனை கிளின்னு கிழிச்சு கேஸ் போட்டாங்க. திருப்பி இப்ப அவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு ஃபயர் விட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இந்த கொத்தடிமை நாய்ங்க. ஏன்னா அவரோட ஜோதிமணி தானே எம்பி. பணபலமும் மக்கள் பலமும் வேணும். அந்த சைடு வந்து அவர் வந்து சாலிடா ஓட்டு வாங்கி தருவான். அவன் இருந்தானா ஓகேவா, அவன் பவர்ஃபுல் அந்த சைடு. அவனை வச்சு இந்த கொங்கு சைடை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்னு இல்லண்ணே, இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச செந்தில் பாலாஜி தவிர திமுகல வேற யார் இந்த மாதிரி மாட்டினாலும் இவங்க இவ்வளவு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட 20 எம்எல்ஏ கிட்ட இருக்கு. சிம்பிளா அதான் ஒரே சொல்லணும்னா ரீசனு. கொங்கு பெல்ட்ல அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம்டா. ஆக்சுவலா அதுதான் ஏடிஎம்கே போன வாட்டி எலெக்ஷன்ல அந்த கொங்கு பெல்ட்ல தான் நிறைய எம்எல்ஏ சீட் செக்யூர் பண்ணான். இந்த நேரத்துல அவன் அந்த கரூர், சேலம், நாமக்கல் அந்த பெல்ட்ல வந்துட்டு செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் இந்த வாட்டி 2026 டிஎம்கே சட்டமன்ற தேர்தல் ஃபேஸ் பண்ணணும். அவனோட ப்ரெசன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. அதனால அவன் என்ன பண்ணாலும், அவன் நாளைக்கு எச்சியை காரி மூஞ்சில துப்பினாலும் தொடச்சு போட்டு
செந்தில் பாலாஜி என்னும் தியாகி வாழ்க அப்படின்றது நீ பாரு நடக்குதா இல்லையா? நான் சொல்றது சச்சின் என்ன கேவலமா ஓட்டு இருக்கு அவன் பாரு. வாங்குறதுக்காக கொக்கி எந்த குமார் மாதிரி எக்ஸ்டெண்ட் எல்லாம் பொட்டி பொட்டியா போவான். இறக்குவான் அவன். ஓகேவா? அதுதான் ஓட்டு இன்னும் வேணா வாங்குறதுக்காக சொல்லுங்க, எந்த இன்னும் எக்ஸ்டெண்ட் 2 எல்லாம் பொட்டி போவான். இருக்கான்பா. மத்தவங்கள விட திமுக எனக்கு ஒரு கொடுக்குற டவுட்ரா, இம்பார்ட்டன்ட் இல்லடா எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், இதை அது- மட்டும் சொல்றேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கட்சியில உதய்க்கு மேலெல்லாம் விஎஸ்பி பவர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா பவர் ஆயிட்டா, அதெல்லாம் ஆயிட்டா. அவன் ஆயிட்டான். வந்துட்டு செகண்ட் மோஸ்ட் ஸ்டாலினுக்கு அப்புறம் எல்லாரும் அவன் சொல்றதை கேட்கற அளவுக்கு எல்லாம் போச்சு. அப்ப கூட இவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல. இதே வேற ஒரு இல்ல ஆள் அந்த இடத்துல அது இருந்திருந்தானா வந்து தலையில வித் தட்டியிருப்பானுங்க. இல்ல அது வித் ஹெல்ப் ஆஃப் சபரீசன் சச்சின். அந்த கோயம்புத்தூர் இந்த G2 அதெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சூலூர் ரோட்ல எல்லாம். இவனை எதுவும் பண்ண நீ முடியாதுடா நினைச்சு கவின். பாரு, பொட்டல் கிராமம்டா. இல்லடா எனக்கு ஒரு டவுட்ரா. இப்போ நான் மக்களை தான் கேள்வி கேட்கணும். மைண்ட் செட், மக்களோட மைண்ட் செட். இவர் வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இன்னும் ப்ரூவன் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் அந்த கேஸ் எல்லாம் படிக்கல. என்ன படிக்கல அவரு காசு வாங்கியிருக்காங்க, ஆனா நான் வாங்கல, என் பேரை சொல்லி வாங்கியிருக்கான்னு இவங்க உழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் கேஸ். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், அவ்வளவுதான். சரி ஓகே. இப்போ மக்கள் அந்த 2000 பேரை ஊர் மக்கள் கேஸ்ல இல்லடா, சேர்த்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள் திரும்பவும் செந்தில் பாலாஜி சொன்னா கேட்பாங்களா? சாதி பாசம். டேய் இல்ல ஏன் கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். கரூரை வந்து அந்த அளவுக்கு அந்த ஆள் டெவலப் பண்ணி வச்சிருக்கான். 15 வருஷத்துக்கு முன்னாடி கரூர் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு நீ பாக்கணும். ஓகே, எனக்கு தெரியாது. டேய் ஒண்ணுமே இல்லடா. பயங்கர டெவலப் எடப்பாடியை பண்ணி நீ வச்சிருக்கான். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கடா. எடப்பாடி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. சேலத்தோட டெவலப்மெண்ட் அந்த ஆமா 2016 to 2021 வெறும் எடப்பாடி. ஆமா, அவன் ஊரை டெவலப் பண்ணி விட்டு போயிட்டான். நான் ஊருக்கு போனேன்டா, சேலம் போனேன் ஒரு கல்யாணத்துக்கு. அப்போ ஹோட்டல்ல இருந்து சாரி நைட்டு வந்து மண்டபத்துல இருந்து ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் ஆட்டோக்காரன். அப்போ வந்து சும்மா பேசிட்டு இருக்கோம். நான் சொல்றது வந்து 21 எலெக்ஷனுக்கு அந்த டைம். அப்போ என்ன இவர் ஜெயிப்பாரா? அவருதான்ப்பா ஜெயிப்பாரு, அவருதான்ப்பா எங்க சாமி, அந்த எங்க ஊரை இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காரு பாருப்பா அப்படின்றாங்க. அப்படின்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க சேலத்துல. உனக்கு வந்து அவங்க எல்லாரும் கட்சிக்காரங்க சொல்ல மட்டும் மாட்டாங்க. சொல்லுவாங்க. சேலத்துல வந்து எடப்பாடி இவ்வளவு பயங்கரமா இருக்காருன்றது ஏன் எலெக்ஷன் டைம்ல எப்படி ப்ரூவ் பண்ணாருன்னா, அந்த பாமகக்கு வந்து 10% அந்த இட ஒதுக்கீடு கொடுத்து. ஏன்னா சேலத்தோட மெஜாரிட்டி வந்து அவங்கதான். இல்லனால சேலத்துல அவருக்கு ஏன் அப்படி சேலத்துல பார்த்தா எம்பி ஜெயிக்க இல்லடா. வேண்டியதானே? உயர் அப்படி நீதிமன்றத்துல இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸா போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது உச்ச சேலத்துலலாம் நீதிமன்றத்துக்கு போச்சு. ஒரே நிமிஷம். அவன் சேலத்துலலாம் அவங்க மெஜாரிட்டி எல்லாம் கிடையாதுடா. அவன் வேற மாதிரிடா. ஆக்சுவலா நீ இல்ல கன்சாலிடேட் சச்சின், நீ பண்றதுக்கு சொல்றது நீ கரெக்ட். பாமக கூட்டணி வேணும் உனக்கு. கரெக்ட். மேபி அவங்கள அங்கிட்டு சீட்டா அந்த கன்வெர்ட் பண்ண பாமக ஆமா வேணும். கண்டிப்பா தேவைப்படும். ஆனா அவங்க மெஜாரிட்டிலாம் இல்ல. தர்மபுரியில பயங்கரமான மெஜாரிட்டி இருக்காங்க. ஆனா சேலத்துலலாம் இவங்க தான். இல்ல சேலம் சேலம் சரி சேலம் நாமக்கல்லையுமே அவங்க இதுவும் கொஞ்சம் இருக்காங்க, நிறைய பேர் ஆமா இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அட்லீஸ்ட் சீட் பாதி சரி, 50% இந்த 50% ஜாதி இருக்காங்க. வேணும். ஜாதி இல்லடா, ஜாதிக்காக ஓட்டு போடுறவங்க எல்லாம் இருக்காங்களே, இவங்களை எப்படி தளபதி ஃபேஸ் பண்ண போறாரு? ஏன்னா அவங்களும் 60 வயசுக்கு மேல ஓட்டர்ஸ் தானே. இருக்கவனா ஏன் மாறுவானான்னு தெரியலடா. அதுதான் இப்பெல்லாம் நீ பழைய ஓட்டு போடுறான் எல்லாரும். நான் சொன்ன மாதிரி 50-60 வயசுல இருக்கவங்க எல்லாம் தவறாம குத்துவாங்க. ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஒரு யங்ஸ்டர் பாமகக்கு கன்சிஸ்டண்டா ஓட்டு போட்டாங்க, தளபதிக்கு போடுறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஏன் சான்சஸ் இருக்குன்னா அவன் வந்துட்டு ஒரு ஒரு ஹோல் லீடரா மொத்த தமிழ்நாட்டுக்கான தலைவரா பார்ப்பான். அன்புமணி ராமதாஸ் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டுக்கு தலைவரா எவனும் பார்க்க போறது. ஆனா இவ தளபதியை பாக்குறதுனால அவன் மாத்தி குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ நியூ ஜென்ரேஷன் ஓட்டர்ஸும் 30 to 35 இந்த ஏஜ் குரூப் ஓட்டர்ஸை நீ மட்டும்தான் நீ கன்வெர்ட் பண்ண முடியும். நீ ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்களெல்லாம் நீ வந்துட்டு என்ன சொன்னாலும் அவங்க போயிட்டு அந்த பட்டனை தேடி குத்திட்டு வருவானுங்க. சச்சின், அன்புமணிக்கு பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி வலையில இருந்து அவர்னால என்ன நினைச்சாலும் வர முடியாது. அவங்க அது மாதிரி ஆயிட்டாங்க, செட் அவங்களே ஆயிட்டாங்க. ஓகேவா? வரமாட்டாங்க சுரேந்தர் ப்ரோ. நீங்க வரவும் மாட்டாங்க. அவர் வந்து என்னதான் சொன்னாலும் இது வந்து பாட்டாளி மக்களுக்கான இது ஒரு ஜாதி கட்சி இல்லைன்னு அவர் பல முறை சொன்னாலும் அது மாறவே மாறாது. மக்கள் மைண்ட்ல இருந்து பாமகனா அந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அந்த விதத்துல நீ தளபதி எடுத்துக்கோ. அப்படி வந்து யாருக்கும் அவர் தளபதி விஜய் அப்படிலாம் பாப்பாங்க தவிர அவர் இந்த ஜாதியா அவர் இந்த மதமா அப்படிங்கிறது மைண்ட்ல மக்களுக்கு வந்து அது மைண்ட்ல அது ஓகேண்ணே. ஆனா இப்போ இல்லண்ணே, நான் பாமகன்னு மட்டும் விட்டுருக்கேன். இப்ப ஜென்ரலா ஜாதி பாட்டு ஓட்டு போடுவாங்கல்ல, அவங்களை எப்படி வந்து பிரேக் அவங்களதான் எப்படி பிரேக் பண்ண வந்து பாமகன்றது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். பட் அவங்கள தாண்டி இன்னும் நிறைய மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி பிரேக் பண்ண போறாங்க? அது வந்து இவருடைய போலரைசேஷன் மூலமா தான். எப்படின்னா இவர் மக்களை சந்திக்கும் விதம், அணுகும் விதம், எடுத்து வைக்க போற திட்டங்கள், பேசுற பேச்சு,
ஓகே, மீதி உள்ள ஆட்கள் செய்ய தவறியது, கடந்த கட்சிகள் வந்து செய்த பிழைகள், இதெல்லாம் வந்து பேசும்போது அவருக்கான ஒரு வசீகரம், அவருக்கான ஒரு இது இருக்குது. இவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும், அவ்வளவுதான். இது ஜாதியெல்லாம் தாண்டி இதை பிரேக் பண்றதுக்கு வந்துட்டு பெரிய திங்கு. அந்த நம்பிக்கையை ஒரு எட்டானதர் ரேண்டம் பர்சன் ஏற்படுத்துறதை விட ஆல்ரெடி ஒரு பரிச்சயமான பிரபலமான எல்லாராலையும் ஈர்க்கப்பட்ட வந்துட்டு ஒரு முகம் வந்து பண்ணும்போது அதுக்கான ட்ராக்ஷன் பெருசா தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த இடத்தில் தான் அவருடைய வந்துட்டு அந்த கரிஷ்மா வந்து ஒர்க் ஆக போகுது. என்னதான் ஒரு கட்சிக்கு கொள்கை, திட்டங்கள், செயல்பாடுகள் இது எல்லாம் தான் ஒரு கட்சியை டிவெண்ட் பண்ணுது. ஆனா கொள்கை கோட்பாடுகளோட வந்துட்டு ஒரு XYZ வந்தா இதை செஞ்சிட முடியாது. இந்த இடத்துல தான் அவருடைய கரிஷ்மா அப்ளை ஆகும். மக்கள் அவர் எப்படி தன் வசப்படுத்துறாரு, வசீகரிக்கிறாரு, எப்படி மக்கள் பிரச்சனையை அணுகிறாரு. அவங்களோட போவார்ப்பா, நீ யோசிச்சு பாருப்பா, நீ அது இது நீ சொல்லிட்டு இருக்கல, நான் ஒண்ணு சொல்றேன், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீ யோசிச்சு பாரு. அவர் ஒரு தொகுதிக்கு போவாரு, அவர் தொண்டை வீட்டுல போய் தங்குவாரு, அங்க இருக்கிற மக்களோட சந்திப்பாரு, பேசுவாரு, அவங்க பிரச்சனைகளை கேட்பாரு, அவங்க ஆடி பாடி சந்தோஷமா அவங்களோட உட்கார்ந்து உங்களுக்காக நான் இருக்கேங்கிற நம்பிக்கையை விதைப்பாரு. அப்ப சினாரியோ எப்படி மாறும்னு நீ யோசிச்சு பாரு. இல்ல ஒரு இன்னொரு பப்ளிக்கோட முக்கியமான பப்ளிக்கா விஷயம் என்னன்னா, இறங்கிட்டாவே இப்ப ட்ரெண்டே அதே நிறைய ஆக்ஷன் எடுக்க முடியும். எனக்கு ஒரு எல்லாம் புடிங்கி கிளம்பிடுவேன் அப்படின்றது மாநாடு. எத்தனை விஜய் வந்தாலும் இதை மட்டும் நீங்க செஞ்சிருங்க, எத்தனை விஜய் வந்தாலும் சொல்லிட்டு அவரே விஜய் தான் கன்சிடரபிள் ஃபோர்ஸா பாக்குறாரு. பார்கெனிங் டூலா வந்து விஜய் எடப்பாடியை கன்சிடர் பண்ணல. அப்ப புரியுதா அவங்க எதை சொன்னால் பயப்படுவார்களோ, எது நடந்துடக்கூடாது என்று அவர்கள் பதட்டத்தில் இருக்கிறார்களோ அதைத்தான் நான் ஆயுதமா எடுப்பேங்கிறத திரும்ப இது எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்துருன்னு சொல்ல வேண்டியதானே. லைக் வந்து எடப்பாடியால உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, இதை மட்டும் நீங்க பண்ணிருங்க, எடப்பாடி தவிடுபடி ஆயிடுவாரு, இந்த எலெக்ஷன்ல அவரால் கேம்பெயினே செல்லாம போயிடும், அப்படி சொல்லிருக்காங்கல்ல. இதை நீங்க அது எடப்பாடி செஞ்சிருங்க. இருக்கணும்லடா. எத்தனை விஜய் வந்தாலும் உங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு நீ சொல்றாப்ல அப்படின்னா அடுத்த மாபெரும் சக்தியா விஜய் தான் வருவார். அப்படின்னா திமுக எதை சொன்னால் அஞ்சுமோ, எதை சொன்னால் நடுங்குமோ அந்த டூல தான் அவர் கையில எடுக்கிறார். அப்போ ஒரு கூட்டணி கட்சியா அவருக்கு திமுகவுடைய மைண்ட் செட் தெரிஞ்சிருக்குது, அவங்க கையில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் தெரிஞ்சிருக்குது, இது சொன்னாதான் இவங்க கிடுகிடுத்து போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. இல்ல சரி ப்ரோ, எலி எதுக்கு அமமாசத்துன்னு பார்த்தா உட்காந்து உதய ப்ரொமோட் பண்றாங்க ப்ரோ. கஷ்டப்பட்டு முக்கி ப்ரொமோட் பண்றாங்க. ஒரு மக்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு ஆர்கானிக்கா பெருகிறது ஒரு பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் இவங்க உட்காந்துக்கிட்டு கருப்பு சட்டை போட்ட குழந்தை தான் என்று தமிழகத்தின் துணை முதல்வர் பார்த்தீர்களா அப்படின்றதும் உட்காந்துக்கிட்டு இல்லாத கோமாளித்தனம்லாம் பண்றாங்க ப்ரோ. கேட்டா ஆமா அரசு வாரிசு அரசியல் தான், ஆமாண்டா கொள்கை வாரிசு. என்னடா கொள்கை வாரிசு? இந்த இது இந்த 7ஆம்
இருக்கும். பார்கெனிங் கூட என் மக்கள் பிரச்சனை தான் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்றதுக்கு வழி இருக்கும். பார்கெனிங் நீங்க எங்கேயும் ஒத்துக்க போறது இல்லை, அது ஒத்துக்க தேவையில்லை, அது வேற விஷயம், மக்களுக்கு தெரியும். அதை கூட பண்ணல பத்தியா, உப்பு சப்பு இல்லாத ஒரு மேட்டர் இது இன்னைக்கு நடக்கிற விஷயமா? இன்னைக்கு அது தமிழகத்தின் மிகப்பெரிய அஜெண்டாவா? இன்னைக்கு அதுதான் இருக்குது. கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் எல்லாம் இருக்குது. அதுலயே இறந்து போன மக்களும் பெரும்பாலும் அடித்தட்டு உழைக்கும் வர்க்க மக்கள் தான், எல்லாமே இருக்குது. ஆனா எவ்வளவு அநீதிகள், சாதி ஆணவ படுகொலைகளா இருக்கட்டும், தீண்டாமையா இருக்கட்டும், அவங்க மீது இன்னும் இழைக்கப்படுற, இன்னும் பாரு ஒரு பிணத்தை எடுத்துட்டு வந்து போக முடியாத அளவுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்குது. கேட்டா சமத்துவபுரம் கட்டின அரசு அப்படின்னு பீத்திக்கிடுவாங்க. இங்க தீண்டாமை பட்டவர்த்தனமா ஓப்பனா அதுக்கு தலைவிரிச்சு ஆடிட்டு உங்க மக்கள் நசுக்கப்படுறாங்க, இன்னும் வந்து வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்க, அவங்களுடைய உரிமைகள் டிப்ரைட் ஆஃப் தேர் ஈவன் பேசிக் ரைட்ஸ். இதை எதையுமே பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னா எதற்காக அந்த ஓட்டு வங்கி? அது சுக்கு உடைய போறது 2026 வெளிப்படையா நீ பேசிட்டு போயிருவ, அப்புறம் 2 சீட்டு 1 சீட் ஆயிரும். அப்புறம் எப்படி அவரு பதவியில இருக்கிறது, அப்படி மானங்கெட்டு சம்பாதிக்கிறது? அப்படி மானங்கெட்டு அப்படித்தானே ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காரு. நீங்க ஏதோ புதுசா அவர் மாறின மாதிரி, நீங்க தான் ரொம்ப அவர் மேல ஹோப் வச்சு ரொம்ப இதா இருந்தீங்க. எனக்கெல்லாம் மரியாதை இருந்துச்சு, ப்ராமிஸா எனக்கெல்லாம் மரியாதை இருந்துச்சு. ஆனா இந்த திமுக கூட்டணியில 3.25 வருஷம் டிராவல் பண்ணதானா காரி துப்புற அளவுக்கு கேவலமான அரசியலா இருக்கு. இன்னும் இவ்வளவு காம்ப்ரமைஸா? இல்ல சுரேந்தர், எவ்வளவு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும் சுரேந்தர். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வர்ற வரைக்கும் நமக்குள்ளேயே நம்ம ஒரு நியாயம் கற்பிச்சுக்கலாம். ஓகே, அவங்க வந்துட்டு பார்த்தோன்னு சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு தலித் அரசியல் பேசக்கூடியவங்க அனைவருக்குமான அரசியலா வந்து முன்னெடுத்துட்டு வர்றாங்க. பட் ஸ்டில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரே வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப், ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது அவங்கதான் இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ சரி ஓகே, அவங்க வந்து ஒரு அரசியல் அதிகாரம் பெற்று ரோட்ல கத்துறத வந்து சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையும் முழங்கினாதான் ஓரளவு அவங்களுக்கான ஒரு விடியல் கிடைக்கும். அதுக்கு சில பொலிட்டிக்கல் காம்ப்ரமைசஸ் அவங்க பண்ணணும்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் நமக்கு நாமளே அவங்க சொல்றது நான் சொல்லலை, அவங்க வைக்கிற ஜஸ்டிபிகேஷனை ஒரு அக்செப்டன்ஸோட கரெக்ட் தான். பெரிய பொலிட்டிக்கல் அரேனால இவ்வளவு பெரிய கட்சிகளுக்கு மத்தியில அவங்களும் சர்வேவாதி அதிகாரத்தை பெற்று அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும்னா 1-2 ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தார் அதுக்கு சில காம்ப்ரமைசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கட்சியவே அடகு வைக்கிற சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இனிமே என்ன மட்டு மரியாதை? இனிமே ஓப்பனா அவங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவங்க மக்களுக்கு அவங்க ரொம்ப அப்பட்டமா துரோகம் இழைச்சிருக்காங்க. நிச்சயமா அவங்களுடைய வாக்கு வங்கியில மிகப்பெரிய டென்டூலும் அவங்க மக்களாலேயே அவங்க நிராகரிக்கப்படுவாங்க. அதுக்கான காலங்கள் வரதான் போகுது. அப்பட்டமான திமுக அரசியல் அவங்க பண்றது டேமேஜ் கண்ட்ரோல். திமுகவுக்கு டேமேஜ் எவ்வளவு ஒரு ஏமாத்து வேலை அந்த பண்ண போராட்டம், அந்த மதுவிலக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஃபேக்கான ஒரு டிராமா. சை, இல்ல ஃபேக் வந்து அது நீங்க வந்துட்டு நீங்களே பாம்பு வைப்பீங்க, நீங்களே எடுப்பீங்கன்ற மாதிரி நீங்களே வந்துட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு போடுவீங்களா? அப்புறம் நீங்களே வந்து டிஎம்கே இன்வைட் பண்ணீங்களா? நீங்க என்னதான் கூட்டணியா இருந்தாலும் நீங்க டிஎம்கே தான் வந்து மெயின் ஃபங்க்ஷனரியா இருக்கீங்க, நீங்க தான் மெயினா எல்லாமே வந்து பண்றீங்க. சோ உங்களுக்கு நீங்க இந்த மாநாடுக்கு வரவே தகுதி இல்லாதவங்கன்னு உங்களால பேச முடியல. அந்த மாதிரி தகுதியே இல்லாதவங்களை கூப்பிட்டு மாநாடு நடத்திட்டு நானும் பேருக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்கேம் பண்ணா அப்புறம் எப்படி பீப்புள் வந்து லாஸ் பண்ணாம இருப்பாங்க? அப்புறம் தொடர்ந்து வந்து ரீசெண்டா வந்து எதுக்குமே வாய்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆணவ படுகொலையா இருக்கட்டும், அந்த வேங்கவேல் ப்ராப்ளமா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அதுல ரஞ்சித் கூட ஏதோ பேசினாங்க, இவங்க சுத்தம். சோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு கம்ப்ளீட்டா. ஆனா இவங்க கரெக்டான டைம் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு மாறி நிக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய கோபங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா, வேங்கை வேலை பத்தி ஒரு பிரச்சனை எடுத்தீங்க, அதிமுக ஆட்சியில நடக்கலையா, அப்பெல்லாம் பேசிட்டீங்களான்னு சொல்லிட்டு எதிர்கேள்வி கேட்கிறோன்னு வைக்கிறாங்க தெரியுமா? டோட்டல் மரியாதையும் இழந்துட்டாங்க. அவங்க முடிஞ்சிருச்சு. ஆலூர் ஷானவாஸ் மாதிரியான ஆட்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறை, அதுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? இவ்வளோ அடக்குமுறைகள் அவங்க மேல இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது, உரிமைகள் பறிக்கப்பட்டுட்டு தானே இருக்குது, அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு போயிட்டு தானே இருக்குது, இன்னும் தீண்டாமையும் ஆணவ படுகொலைகளும் தலைவிரிச்சு ஆடிட்டு தானே இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதிமுக ஆட்சியில நடக்காததா அப்படின்னு கேக்குறீங்க? வெக்கமா இல்ல? அதுக்காக நீ ஓட்டு வாங்கிட்டு உங்க கூட்டணியில வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிற, அதிமுக ஆட்சியில் நடந்தது இந்த ஆட்சியும் நடந்தது அதை விட இது கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? இதுக்காக உங்க மக்கள் வந்துட்டு அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி உங்களை வந்துட்டு சட்டசபைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. கேவலம். கண்ணாடி முன்னாடி எப்படி பாக்குறீங்க? எப்படி சாப்பாடு இறங்குது வயிறு உள்ள வெக்கி தலைவணி நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு போங்க. மக்கள் நிஜமாவே இவங்களை கம்பேர் பண்றப்போ நாம் தமிழர் எவ்வளவு பரவாயில்ல.
ஒருத்தன் தனியா நிக்கிறான் பாத்தீங்களா, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நான் தனியாவே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டரை வந்து நான் பாராட்டுறேன். நாம் இந்த தமிழர் மாதிரி தனியா போய் நிக்கிறது அதனால அசிங்கமா விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தனியா அதாவது ரொம்ப நிக்கிறதா? சிம்பிள். ஓகே ஓகே. நாம் தமிழருடைய அரசியலை ஆதரிக்கிறோமோ எதிர்க்க அவங்க ஜெயிக்கல, வாக்க பெற்று உள்ளக்க போகல, போயிட்டு துரோகம் பண்ணல. அவங்க அரசியல வந்து இந்த ஸ்டேஜஸ்ல நீங்க சின்ன சின்ன விமர்சனங்கள் தான் வைக்கலாம். ஜெயிச்சு போய் அதிகாரத்தை அடைஞ்சு உள்ள உட்கார்ந்து திமுகவுக்கு சாமரம் வச்சுட்டு இருக்கிறவங்க இங்க விமர்சிக்க முடியும். அவங்க ஆட்சியிலையும் இல்ல, அதிகாரத்திலையும் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க ஏதோ 4 கோமாளித்தனம் பண்றாங்கன்னா அதை விமர்சிச்சுட்டு போங்க, அது வேற விஷயம். அவங்க பவர்ல இல்ல, அல்லது பவர் ஷேரிங்ல இல்ல, எதுலையுமே இல்ல. அதனால அவங்கள போட்டு நான் அடிக்க வேண்டியதுக்கு எனக்கு தேவையில்லை. ஏன் செய்ய ப்ரோ இந்த சமூக நீதி மாடல்னு ப்ரொஜெக்ட் பண்றானுங்கல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட். இது நிறைய பேர் கேட்டதுதான், ஆல்ரெடி கேட்ட கேள்விதான், இருந்தாலும் இந்த சபை முன்னாடி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆராசான்றவர்லாம் ஒரு ஓகே, இஸ் அ வெல் நோன் ஃபிகர், மத்திய இணையமைச்சராக இருந்திருக்காரு, ஓரளவுக்கு இஸ் நல்ல ஆரேட்டர், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன். ஆனா இப்ப நடந்த மக்களவை தேர்தலில் பெரம்பலூர் வந்துட்டு ஜெனரல் சீட் ஒரே காரணத்துக்காண்டி அவர் சொந்த ஊரை விட்டு அவரை தூக்கி நீங்க ஊட்டியில போட்டுதான் அவர் அந்த தனி தொகுதி ரிசர்வ் தொகுதியில நிக்க வச்சுதான் நீங்க அவரை எம்பி ஆக்கணுமா? ஏன் இல்லைன்னு நீங்க பெரம்பலூர்லயே நில்லுங்க, நமக்கு தான் இன்னைக்குதான் மக்கள் நம்மளை ஆதரிக்கிறாங்கல்ல, நீங்க நின்னாலும் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க அது மட்டும் இல்ல, திமுக மூத்த தலைவர், துணை பொதுச் செயலாளர் அவரு. இவ்வளவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த அந்த அவரை ஆராசாவை தூக்கி நீங்க அங்க ஊட்டியில அங்க போட்டு நீங்க ஜெயிக்க வைக்கீங்க. இதெல்லாம் அதுதான் திமுகவுடைய ஆமா 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 திமுகவுடைய அப்பட்டமான ஜாதி அரசியல். அதுதான் இந்த இடத்துலதான் அவங்களுடைய அப்பட்டமான ஜாதி அரசியல் இருக்கு. அவ்வளவு பெரிய தலைவர் திமுகவுல எல்லாருக்கும் பரிச்சயப்பட்டு மக்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய உயரிய பதவி மேல்மட்ட குழுல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கே, ஆரா சமாஜ தலைவருக்கே இதுதான்னா, அப்ப மீதி இருக்கிற சாதாரண தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய நிலைமைகள்லாம் சமூக நீதி எப்படி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. கட்சியிலையும் இல்ல, ஆட்சியிலையும் இல்ல, ஊர்லயும் இல்ல, சமூக நீதி எங்கேயுமே இல்லை. இவங்க போலி சமூக நீதி பேசும் போலி திராவிட மாடல். இவங்க இவங்க இந்த அதிகாரம் இந்த 6 சீட்ஸ்ல இருக்கிறவங்களுமே கொஸ்டின் கேட்டா, உன்னை டிஎம்கே வெளியே அனுப்புறான் அப்படின்னா அங்க டிஎம்கே தானே எக்ஸ்போஸ் ஆகும். உனக்கு என்ன பிரச்சனை கேட்கறதுல? நீ எதிர்த்து கேட்கறதுனால டிஎம்கே வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுது, உங்களை வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா நீங்க அதுல டிஎம்கே தானே எக்ஸ்போஸ் ஆகுது. அது உங்களுக்கு கேட்கறதுல என்ன பிரச்சனை? எதுக்கு சால்ரா அடிக்கணும்? அடுத்த தடவை கூட்டணிக்கு பிரச்சனை ஆகும். இன்னைக்கு விசிகாக்கு இருக்க பவர்ன்றது, நாங்க வந்துட்டு இது தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி கட்சின்றதுதான் இன்னைக்கு விசிகாவோட நேமே தவிர்த்து அவனை வச்சிருக்க எம்எல்ஏவோ எம்பியோலாம் இல்லை. ஆக்சுவலா அவங்க வந்துட்டு கூட்டணி அவங்க நம்புறாங்களான்னு தெரியல, ஆனா அவங்க நினைக்கிறது கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, அவங்கதான் வந்துட்டு அந்த பேரை தள்ளிக்கிட்டு இருக்கிறதுமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சரி சச்சின், அவங்களோட இது இல்லாம டிஎம்கே வந்துட்டு வின் பண்ணிடுவாங்களா? மைனாரிட்டியோட அந்த மத்த பார்ட்டிஸோட சப்போர்ட் இல்லாம அவங்க டிஎம்கே வின் பண்ணிடுவாங்களா? இது அவங்களுக்கே தெரியும் தானே? இது எல்லாருக்குமே தெரியுமே. டிஎம்கேவோட பிளான் என்னன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க வந்து விசிகேல இருக்கீங்க, உங்களை அழிக்கணும்ன்றது எப்ப அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட சின்னத்துல உங்களை நிக்க வச்சாங்க, சரிங்களா? அவங்களோட சின்னத்துல நீங்க நின்று போட்டி போடும்போது என்ன பேர் வந்தாலும் செஞ்சது டிஎம்கே ஆளுன்னு தான் வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய சக்தியை அழிச்சு கடைசியில உங்க ஒரு கட்சியே இல்லாம ஆக்கிடுவாங்க, சரிங்களா? மதிமுக அதே மாதிரிதான் ஆச்சு. மதிமுக இருந்த வலுவான ஒரு பேரும் இதுவும் ஏன் அழிஞ்சதுன்னா, திமுகவில் இங்க மறுபடியும் போய் ஜாயின் பண்ணி திமுக ஒரு அங்க உடல் பாகம் அங்கமாகவே மாறிட்டாங்க. இன்னைக்கு விசிகாவும் அதேதான். நாளைக்கு எந்த கட்சிக்கு போக முடியாத அளவுக்கு தொல் திருமாவளவனே அவருடைய வாக்குல கொடுத்துட்டாரு. எங்களையும் திமுக பிரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஓட்டு வங்கி சரியறது மட்டும் இல்லாம அவங்களுடைய நாளைக்கு என்ன ஆகுனா, உனக்கு இத்தனை சீட்டு தரேன், ஆனா நீ ஏன் சின்னத்துல தான் நிக்கணும்னு வந்துடும். ஏன்னா டிஎம்கேவோட நோக்கம் என்னன்னா கூட்டணிக்கு வர வச்சு கொஞ்சமா அந்த கட்சியை அரிச்சு தனக்கு சொந்தமாவே தன் உடல் பாகத்தோட சொந்தமாவே மாத்திடுவாங்க. அது திமுகவோட மிகப்பெரிய ராஜதந்திரம்ன்றது இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. எலெக்ஷன் வரும்போது 1 சீட்டு 2 சீட்டு பரவுறது இருக்குமே தவிர இவங்க நடத்துற அந்த 5 வருஷம் ஆட்சியெல்லாம் கூட்டணி கட்சிகளே ஜொலிக்காது. விசிகா ஜொலிக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு ஒரு சில தொண்டர்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் ஜொலிக்க தவிர வேற எந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் நீங்க இருந்து பெரும்பாலும் நீங்க பார்க்கவே முடியாது. காரணம் இதுதான். இது மிகப்பெரிய ராஜதந்திரம். எதிர்க்கிறதுனாலும் திமுக பேர் தான் வரணும், ஆதரிக்கிறதுனாலும் திமுக பேர் தான் வரணும்ன்றது அவங்களுடைய பாசிச நிலை. தான் மட்டுமே பெரிய ஆள். உனக்கு என்ன தேவை? நீ எலெக்ஷன்ல நின்று நீ எவ்வளவு சம்பாதிப்ப, நான் அது காசாவே கொடுத்துட்றேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி சீட்டு எல்லாம் அவ்வளவு கேட்காத, சரியா? நான் கொடுக்குறேன், நீ ஏன் சின்னத்திலயும் நில்லு, சரியா? உன்னை ஜெயிக்க வைக்கிறது என் கட்சி சொன்னோட கடமை. நீ போடுற எஃபர்ட்டை விட அவன் போடுவான். அவங்களுக்கு உண்மை தெரியல, தங்களை அழிச்சிட்டு இருக்காங்க.
அப்படின்றது வந்து விஜயகாந்த்ன்ற ஒரு ஆம்பளை கூட்டணி நிறுவது தேர்தலுக்குன்னா அரசியலுக்கு கிடையாதுன்றதால தான் அன்னைக்கு சட்டசபையில கேள்வி கேட்டாரு. சரிங்களா? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் அதை சரியா புரிஞ்சுக்கல. கூட்டணின்றது தர்மன்றது வந்து 24 மணி நேரமும் கொட்டை அடிச்சுக்கிறது கிடையாது. ஒரு அரசாங்கம் தவறு செய்யுதுன்னா நேரடியா கேட்க முடியலனாலும் மறைமுகமாச்சு கேட்டு தனக்கு வாக்களித்த நபர்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கணுமே தவிர அவங்களோட சேர்த்து கொட்டை அடிச்சிட்டு இருந்தா இந்த கட்சிகள் தன்னால அழிஞ்சிரும். அது இப்ப அழிவு நோக்கு பாதியை நோக்கி பாமக விசிக ரெண்டுமே போயிருக்கு. ரொம்ப நான் எந்த சதவீதம் குறையும் போது இந்த கட்சி நீங்க எழுதி வைங்க, இது கண்டிப்பா சையதே உனக்கே டஃப் கொடுப்பா போதுடா. மூச்சோட ஆக்சுவலி வந்துட்டு கம்ப்ளீட் மது விலக்கெல்லாம் இருந்திருக்கா? கம்ப்ளீட் முன்னாடி இருந்திருக்காமே, அப்படியா? முன்பு ஒரு காலத்துல அதான் இந்த காலம் தோத்துட்டாங்க. 70 to 74 இருந்துச்சு. 70 to இங்க பாருங்க, பூரண மதுவிலக்கெல்லாம் இம்பாசிபிள். அது இருந்தது, டிஎம்கே பண்ணிச்சு, தோத்துருச்சு. திரும்ப வந்துட்டு எம்ஜிஆர் தான் ஓபன் பண்ணாரு. மதுவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஒரு பள்ளி குழந்தை கைக்கு வந்து பாட புத்தகத்தை கொடுங்க, மது பாட்டில கொடுக்காதீங்கன்றதான் என்னுடைய ரிக்வஸ்ட். நேற்று 30 வயசு பையன், என் சொந்தக்கார பையன் குடிச்சே செத்து போனான். கல்யாணம் ஆகாத 30 வயசு பையனா? ஆமா 30 வயசு இல்ல, அவன் கல்யாணம் பண்ணிக்கல. சொல்றது கேளுங்க. நீங்க அது இன்னும் வச்சுக்கங்க. 30 வயசுல நான் கூட பையன் காலேஜ் நீங்க அப்நார்மலா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் ஆல்கஹால் குடுக்க கூடாதுன்ற மாதிரி கொண்டு வரக்கூடாது. அப்படி பண்ணா வந்து 50% வந்துட்டு எலிஜிபிளாவே இருக்க மாட்டாங்க. டிவிக்கேல இந்த மாதிரி ஒரு இது வந்தா நல்லா இருக்கும்ல, யோசிச்சேன் ஒரு 2 நாள் முன்னாடி சொல்றேன். எப்படி சொல்றீங்க? அது எலிஜிபிள் ஆனவங்களுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க, அந்த கார்டு எடுத்துட்டு போய் வாங்கிக்கலாமா? அப்படி இல்ல, LFT RFT டெஸ்ட் எடுத்துட்டு LFT RFT இல்ல என்சைம்ஸ் லெவல்ஸ் இல்ல வேற ஏதாவது அப்நார்மலா இருந்தா அவங்களால ஒரு லெவலுக்கு மேல ஆல்கஹால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்கணும். இவ்வளவு லெவல் வரைக்கும் தான் நீங்க வந்துட்டு அத வாங்குறதுக்கு அது வாங்க, அதுல ஒரு பெரிய ஊழல் இருக்கும். என்ன பண்ணுவான் தெரியுமா? போய் கள்ளச்சாயத்துக்கு போய் ஐயோ அது இன்னும் பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து பண்ணி. அதுதான் இங்க பாருங்க, இந்த பூரண மதுவிலக்கு வந்து இம்பாசிபிள். அது வந்து அது சரியானதும் கிடையாது. இதை வந்து கரெக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்படி ஒருத்தன் வந்து குடிக்கிறானா அவன் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அதுக்கு இது பண்ணணும், அவங்க ஏதாவது பண்ணணும். அது ரெகுலரைஸ் பண்ணணும். காலையில 10 மணிக்கு 11 மணிக்கு திறக்கிற கடையை 7 மணிக்கு ஓபன் பண்ணி ஷட்டருக்குள்ள குடுக்குறான் பாருங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் இப்ப அவன் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். எப்ப குடிக்கணும், எந்த குடிக்கணும், ரெகுலேட் பண்ணலாம். கடையுடைய நேரம் வந்து குறைக்கலாம், அப்புறம் கடையுடைய எண்ணிக்கைகளை குறைக்கலாம், அப்புறம் வந்து ஆதார் கார்டு கொடுத்துதான் நீ வந்து வாங்கணுங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். லிமிடேஷன்ஸ் இருக்குது, இந்த மாசத்துக்கு நீ இவ்வளவுதான் வாங்க முடியும். ஆதார் கார்டு தான் எல்லாத்தையும் இருக்குமே. ஆமா, அது அந்த டேக்கு திரும்ப எகைன் நான் சொல்லட்டுமா? இது ஃபன்னியா தான் இருக்கும். ஓகேவா? ஸ்காட்லாண்ட்ல ஆஃப்டர் 10 o'clock யாரும் வாங்க முடியாது சரக்கு. ஸ்காட்லாண்ட்ல வச்சிருக்காங்க. அதுதான், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஆஃப்டர் 10 o'clock யூ கான்ட் பை. ஓகேவா? அதே மாதிரி நீ கவுண்டர்ல போய் குடுக்கறனா இவன் கேட்பான், அப்ரூவல் கேட்கும். வந்து அந்த கடையில வேலை செய்யற வந்து அப்ரூவ் பண்ணாதான் வாங்க முடியும். 18 above. இந்த அளவுக்கு இங்கே வச்சிருக்காங்க. இங்கதான் வந்து ஈஸியா கிடைக்குது, அவ்வளவுதான். ஆஃப்டர் ஈவினிங் 5 ஏன்னா அப்பதான் அதுக்கு மேல போனா அது ஒரு ரேட் ஆகுது இங்க, புரியுதா? அதுக்கு மேல போனா அது ஒரு ரேட், அது ஒரு பிசினஸ். அதுக்காகவே அந்த டைமிங் வச்சிருக்காங்க இவங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூல கம்மி பண்ணாலே அது கண்ட்ரோல்னு ஒன்னு கொண்டு வரலாம்ல, சாத்தியம் தானே அது. நம்ம இதுல எத்தனை இதுல வந்து இந்த அடிக்ஷன் சென்டர், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தன் சரி ஓகே நான் திருந்தி இதா இருக்கணும், விட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கரெக்டா உடனே எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு விட முடியாது. உடம்பு ஒத்துழைக்காது, மைண்டும் ஒத்துழைக்காது. அதுவுமே யூஸ்ஃபுல்லா எல்லாம் தெரியல. பிகாஸ் நான் அங்க போயிருக்கேன், அங்க வந்துட்டு போஸ்டிங் வரும், அங்க போயிருக்கேன். அங்க வந்து ஒருத்தர் வந்துட்டு 3 times வந்து திரும்ப அகைன் அட்மிட் ஆயிருக்காரு, வந்திருக்காரு. 15 days 30 days பக்கமா அங்க இருந்திருக்காரு. நான் பேசுவேன், எல்லாரும் கேட்போம்ல என்னன்னு சொல்லிட்டு. அப்படி அந்த மாதிரி இருக்கப்போ
நான் போவேன். ஒரு மாசம் என்னால கண்ட்ரோலா இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது. குடிச்சிருவேன் நானு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. சோ இருக்காங்க அதோட இருக்காங்க. அது எனக்கு கிரெடிபிலிட்டியுமே தெரிஞ்சவங்களே எனக்கு இருக்கு. ஆனா ஆனா நீங்க அதை ரெக்கவர் ஆகி இதாகி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணவங்களும் இருக்காங்கல்ல. சான்ஸ் தான் அது. நம்ம 100% எதுவுமே அதான் சொல்ற மாதிரி எல்லாமே அவங்க இண்டிவிஜுவலோட அது வந்து கையில தான் ஒரு இருக்கு. ஓகேவா? சைக்காலஜிக்கல் இதுதான். ஆக்சுவலி அந்த பர்சனை வந்துட்டு நீங்க உங்களால இருக்க முடியும் ஒரு 30 டேஸ் ஆல்கஹால் அவங்க வந்து பிலீவ் பண்ணிடுறாங்க. நம்மளால இது இல்லாம இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருது. பிளஸ் அந்த அவங்கள மெடிகேஷனுமே வந்து அப்படிதான் இருக்கும். அவங்க அதை நினைச்சாவே அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி அது பக்கம் போக கூடாது மெடிகேஷன் வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்டி டிப்ரெஷன்ட், ஆன்டி ஆங்ஸைட்டி அதெல்லாம் இருக்கும். ஒரு பதற்றம் வராம. கத்திப்பாரா விளம்பரம் வரும். கத்திப்பாரா மேல ஏன் இந்த மது பிங்க் பஸ் அதுக்குதான் போகும். சரக்கு அடிக்கிறது. கத்திப்பாரா மேல பிங்க் பஸ் போகும் ப்ரோ. இவங்க கலைஞர் போட்ட பாலத்துல ஸ்டாலின் பஸ் போகும். கீழே உதயனா ஓபன் பண்ண டாஸ்மாக் இருக்கு பாருங்க. இவங்க மாதிரி கிரெடிட் திருட யாராலையும் முடியாது ப்ரோ. இஷ்டமயத்துக்கு டாஸ்மார்க் ஜெயலலிதா தான் கொண்டு வந்தது. இவர் ஆட்சியில எம்ஜிஆர் ஆட்சி இல்ல அதுக்கப்புறம் இருந்தது சரக்கு எல்லாமே பிரைவேட் வைன் ஷாப்பா தான இருந்தது. அதெல்லாம் ரெகுலேட் பண்ணது ஜெயலலிதா. ஏன்னா இவனுக்கு அதுலதான் பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஏலம் விடுறதுல ஏலத்துக்கே பயங்கர சண்டை போகும் சுரேந்தர் தமிழ்நாட்டுல ஃபுல்லா. அப்ப வந்து இந்த அம்மா தான் வந்து மாத்தி விட்டு இது கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தது. எங்க தெரிஞ்சவங்களே நிறைய பேர் நல்ல வருமானம், நிறைய கிஃப்ட்ஸ் வரும், இந்த ட்ரிப்பு போறது அந்த மாதிரிலாம் வரும் அவங்களுக்கு. எப்படி இந்த மெடிக்கல்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வரும் அந்த மாதிரி. ஓப்பனா சொல்லட்டுமா, இப்போ தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா ஓகேவா, அந்த ஆளு எதிர்க்க வந்து ப்ளூ மெட்டல் கடை வச்சிருந்தான். அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு இடத்துல வந்து பிரைவேட் ஒயின் ஷாப்பு ஓன் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் வச்சுதான் சம்பாரிச்சான். அதுதான் அவனுக்கு சோர்ஸே அந்த எம்எல்ஏ. இப்ப அவன் பெரிய ஆள். அவன் 30 வருஷமா இருக்கான். 30 வருஷமா அவனை தாண்டி தாம்பரத்துல எதுவுமே நடக்காது. அப்படிதான். இல்ல அப்படி பிரைவேட்டா இருக்கும்போது கொஞ்சம் நல்ல தரமானதாச்சும் கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப பாருங்க. ஆமா அதெல்லாம் கருமோ வைக்கிறானுங்கன்னு தெரியல. சுரேந்தர் ப்ரோ, இப்போ பாசிபிளா இருக்கிறது எல்லாமே ஒன்ஸ் இம்பாசிபிளா தானே இருந்திருக்கும். இவங்க தாழ்த்தப்பட்டவங்க டெம்பிள் என்டர் ஆகிறதா இருக்கட்டும், ஆர் பொண்ணுங்க வந்துட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கிறதா எல்லாமே ஒன்ஸ் இம்பாசிபிளா தானே இருந்திருக்கும். இப்போ பாசிபிள் ஆயிருந்திருக்குல்ல. ஸோ இதுவும் வந்துட்டு இப்போ வேணா மேபி இம்பாசிபிளா தெரியலாம். ஸ்டெப் எடுத்தா பாசிபிளா ஆகலாம்ல. இல்ல இது எதுக்கு பாசிபிள் ஆகணுங்கிறேன். அதாவது பொழப்பு முடிச்சுட்டு அவன் ரிலாக்ஸேஷன் குடிக்கிறதும் பொழப்பே இதுவா குளிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களை மைண்ட்ல வச்சுட்டு பேசாதீங்க, நான் வந்துட்டு ஜெனரலா பேசுறேன். ஓகே சுரேந்தர். அதான் சுரேந்தர், இப்ப என்னன்னா இப்ப நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன லைஃப் ஸ்டைல்ல இருக்கோம் அப்படிங்கறத வச்சு ஒரு பாமரனையும் வெகுஜன மக்களும் வந்து அதே மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பாமரன் இந்த சென்ஸ் அவன் டெய்லி வேலை செய்யற காசே எடுத்துட்டு போய் ஃபுல் இதுல போட்டு வரான். அந்த மாதிரி பர்சனை நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க ஃபேமிலி உங்க சொல்யூஷன் வந்து கடை இல்ல அப்படின்னா, இல்ல கடை இல்லாம ஆக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்யூஷன் நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையான ரெகுலேஷனாலே அதைத்தான் நான் முதலே சொன்னேன். எப்படி தாய்மார்கள் ஓட்டுல நீங்க கை வைக்கிறது கஷ்டமோ அதே மாதிரி குடிமக்கள் ஓட்டுல கை வைக்கிறது கஷ்டம். அதுவும் இப்ப ஓட் பாலிடிக்ஸ்ல உள்ள வந்துருச்சு. போராட்டம் வெடிக்கும். ஆமா ஆமா, கொடுக்கறதே கன்றாவியான சரக்கு. அதுல வேற நீங்க நிறுத்துறீங்களா? பாண்டிச்சேரி செழிப்பாயிடும். நிறுத்தலாம் இல்ல, கம்மி பண்றோம்னு சொல்றோம். உங்களுக்கு குடுக்குற லெவல கம்மி பண்றோம். அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஐ திங்க் ஒரு 10 years பேக் நினைக்கிறேன், சின்ன பாக்கெட் சாராயம் கொடுத்தானுங்க. சரக்கே வந்து பாக்கெட்ல சின்ன பாட்டில் மினியேச்சர்ஸ் மாதிரி கொடுத்தானுங்க. அது ஃபிளாப்பு. அதெல்லாம் அடி வாங்குச்சு. அது எல்லாரும் இன்னும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த குவார்டர் பாட்டில கட் பண்ணணும். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க வந்து காஸ்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு ஆர்டினரி மேனால வந்து காஸ்ட் ரைஸ் பண்ணாங்க. இருக்க முடியாத மாதிரி 200 250 ரூபாய் திருட போறான், அவ்வளவுதான். தான் தீர்வனா பழைய பிரகாரம் வந்து கல்லு கொண்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து ஒரு உணவுப் பொருள் மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. கிராமத்துல இன்னைய வரைக்கும் போட்டுக்கிட்டு இருங்க. பூமர் கிடையாது ராஜா, நான் கிராமத்துல இருக்கிறவன். நீ போய் கல்லு குடிக்கிறவங்களை கேட்டுப்பாரு. அதுக்கப்புறம் இருக்க நீ ஆல்கஹால் சாப்பிடறதுக்கும் கல்லு குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. பூமர்த்தனமா இல்ல நான் கிராமத்துல இருக்கிறதுனால நான் சொல்றேன். நானு
நான் கல்லு நான் குடிச்சதில்ல. நான் இது வரைக்கும் சரக்கும் குடிச்சதில்ல, கல்லும் குடிச்சதில்ல. அதுக்கு இதுக்கு நான் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்திருக்கேன். சரக்குன்னு ஒண்ணு அடிக்கிறவன் எவ்வளவு நேரம் எவ்வளவு எடுத்துக்கிறான், கல்லுன்றவன் அது என்ன லிமிட்ல அடிக்கிறான்றது நிறைய டிஃப்ரெண்டாவே இருக்கு. குடிக்கிறதே தப்பு நீங்க இல்ல. யாராவது கல்லு குடிச்சாருன்னா சரக்கு குடிச்சாருன்னு இல்ல நீங்க கல்லு குடிக்கிறதுனால இப்ப வந்து நீங்க இப்ப சொல்றீங்களா இது ஒரு துபா குடிச்சாருக்கு தண்ணி கலக்குறான்றது. கல்லுல அப்படி நீங்க எதுவும் மிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு லிட்டர் அதுல தண்ணி கலக்கறதே குடிக்கிறதுக்கும் இல்லையா? ஒரு ஆல்கஹால் அதுலயே கலப்படம் கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் இருங்க, எதுவுமே தெரியாது பேசாதீங்க. எல்லாத்துலயும் கொண்டு வந்துட்டானுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இப்ப எதுவும் கிடையாது. அதுக்கான அடல்ட்ரேஷன் ரொம்ப இதா இருக்குன்றப்போ நம்ம அந்த சைடே போக கூடாது. பிகாஸ் அது வந்து அது இது பண்ணி ஆல்டர் பண்ணி அது உயிர் லெவலுக்கு ஆமா, பாதிக்குதுங்கும் போது இதுலயாவது நம்ம அந்த கொஞ்சம் சைடே ரெகுலேஷன் போக ஏதாவது கூடாது. வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் என்ன கலக்குறானே தெரியும். வந்துட்டான்டா வந்துட்டான்டா யாரோட வெடிகுண்டு என்னடா போடுறான். உள்ள சேர்த்தீங்க? அண்ணாமலை தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும். ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, ரிமூவாவது லண்டன் பண்ணுங்கடா. போயிருக்காரு, லண்டன் போயிருக்காரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க.